परमेश्वर के चरण में आए हुए हर एक को प्रभु आशीष करे। अचानक परमेश्वर ने मंडली हमारे आयोजन करके दिए। आने जाने वाला रास्ता थोड़ा मुश्किल है। इस तकलीफ के बीच में भी आप लोग प्रभु के भवन में आए, प्रभु आपको जरूर आशीष करेगा। நாளைக்கும் நாளன்னைக்கும் நமக்கு கூட்டம் உண்டு. लगातार कल के दिन भी मंडली है और उसके अगले दिन भी मंडली है। அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்றோம். फिर आपको सूचना दी जाएगी। எல்லா கூட்டங்கள்லயும் விசுவாச மக்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. सभी मंडली में प्रभु के बच्चे लोग भाग लो और आशीर्वाद को पालो। நம்ம மத்தியில் வந்திருக்கிற கர்த்தருடைய தாசனுக்காக हमारे बीच में आए हुए प्रभु के दास के लिए ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவோம். बजाकर उनके हम स्वागत करेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். इस अच्छे समय के लिए मैं प्रभु को स्तुति करता हूँ। எதிர்பாராத நேரத்தில் உங்களோடு நிற்க கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். मेरे अनजान में ही परमेश्वर ने आपके सामने लेकर आया, सौभाग्य दिया, इसलिए प्रभु को धन्यवाद करता हूँ। என்னை இங்கு அழைத்ததான அருமையான இந்த சபையுடைய ஊழியர் அருமையான சிஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். मुझे बुलावट दिए हुए प्रभु के दासी, उनको भी प्रभु यीशु के नाम से मैं धन्यवाद करता हूँ। இங்க ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். यहाँ सेवा करने वाले आप हर को भी मैं प्रभु के नाम से अभिनंदन करता हूँ। டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். अनुवाद करने वालों को भी प्रभु के नाम से मैं अभिनंदन करता हूँ। வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மீண்டும் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். आए हुए सभी बच्चों के लिए और फिर से आने वाले प्रभु यीशु के नाम से आप सबों को भी मैं अभिनंदन करता हूँ। அல்லேலூயா हालेलुया। இயற்கை நமக்கு சற்று பிரதிகூலமாய் இருந்தாலும் चाहे मौसम हमारे विरुद्ध हो, பிரதிகூலத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய மத்தியில உண்டு. उस विरोधता को बदलने वाला परमेश्वर हमारे बीच में है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அனுகூலமாய் மாறினதில்லை, எல்லாமே பிரதிகூலமாக தான் மாறி இருக்கிறது. जो भी प्रभु की आराधना करते हैं उनके लिए सभी रास्ता अनुकूल नहीं होता है, वो उलट होता है। ஆனா அந்த பிரதிகூலத்தின் மத்தியிலே கர்த்தர் அனுகூலமாய் நம்ம மத்தியிலே உண்டு. उस उलट के बीच में परमेश्वर अनुकूल बनकर हमारे मध्य है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। சற்று நேர சிந்தனைக்காக विचार के लिए ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति का पुस्तक 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 24, 25, 26வது வசனத்தை வாசி. 24, 25, 26। அல்லேலூயா हालेलुया। ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். एक पल के हम प्रार्थना करने वाले हैं। இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு இழந்து போனது திரும்ப வரும். आज का शीर्षक है जो खोए वो तुम पाओगे। ஒரு நிமிஷம் एक पल के लिए இந்த ராத்திரி இந்த சாயந்தர நேரத்தில் யாரெல்லாம் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியும். आपने इस शाम के समय जो जो खोए आप जानते हो। ஒருவேளை உங்க ஆரோக்கியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். हो सकता है आपके आरोग्यता को खो गए, உங்களுடைய உயர்வை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். आपके उन्नति को खो गए।
உங்களுடைய மேன்மையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். आपकी महिमा को आप खो गए. இந்த ராத்திரி வேளையில इस रात के समय ஆண்டவர் உங்களை மீண்டும் அதை உயிர்ப்பித்து உங்களுக்கு கொடுக்கும்படியா விரும்புகிறார். परमेश्वर फिर से उसे आपको लौटा कर देने आया है. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். हम मुंह खोलकर प्रार्थना करेंगे. எல்லாம் வாயை கொண்டு வந்தவங்க எல்லாம் வாயை திறந்து ஜெபிங்க. जिन्होंने भी मुंह लेकर आया है मुंह खोलकर प्रार्थना करेंगे. சகோதரமாருடைய சைடு சத்தம் உயரட்டும். भाइयों के तरफ से आवाज उठने दो. சகோதரிமார் சைடுல சத்தம் உயரட்டும். बहनों के तरफ से आवाज गूंजने दो. மகிமை வெளிப்படட்டும். महिमा प्रकट होने दो. மகிமை வெளிப்படட்டும். महिमा प्रकट होने दो. மகிமை வெளிப்படட்டும். महिमा प्रकट होने दो. சாலமன் தேவாலயத்தை மகிமையினால் நிரப்பின கர்த்தர் सुलेमान के भवन में प्रभु की महिमा हुआ वैसा ही இந்த கூட்டத்துடைய முதலாவது நாள் இந்த சாயந்தர நேரத்திலே इस शाम के समय में தேவனுடைய மகிமை இங்க வெளிப்படட்டும். परमेश्वर की महिमा प्रकट होने दो. தேவனுடைய மகிமை இங்க यहाँ வெளிப்படட்டும். पर महिमा प्रकट होने दो. தேவனுடைய மகிமை இங்க வெளிப்படட்டும். प्रभु की महिमा प्रकट होने दो. தேவனுடைய மகிமை இங்க प्रभु வெளிப்படட்டும். की महिमा प्रकट ஒரு होने दो. மனுஷ சத்தம் அல்ல, एक मनुष्य की आवाज नहीं, ஒரு தேவ சத்தம் உண்டாகட்டும். प्रभु की आवाज आने दो. தேவ சத்தம் உண்டாகட்டும். प्रभु की आवाज आने தேவ दो. சத்தம் प्रभु உண்டாகட்டும். की आवाज होने दो. இழந்து போனது திரும்ப வரும்படியாய் जो भी खोया उसे लौटाने के लिए இந்த சாயந்தர நேரத்திலே इस शाम के समय में பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். पवित्र आत्मा की उपस्थिति होने दो. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ மகிமை வெளிப்படட்டும். हर एक के भीतर प्रभु की महिमा प्रकट होने दो. ஆராதனைக்கு எதிராய் போராடுகிற எல்லா அந்தகார வண்ணம் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. आराधना के विरुद्ध क्रियावर में अंधकार की शक्ति यीशु के नाम से नष्ट हो जाए. எல்லா அந்தரங்க மண்டலங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. सारा तंत्र मंत्र यीशु के नाम से नाकाम हो जाए. எல்லாம் உம்மை துதிக்கட்டும். सब स्तुति करो. எல்லாரும் உம்மை துதிக்கட்டும். सब स्तुति करो. எல்லாரும் உம்மை மகிமைப்படுத்தட்டும். सब परमेश्वर की महिमा எல்லாரும் करें. ஆண்டவரே हे प्रभु ஒரு சிறு பிள்ளையாக என்று வெறுமையாய் திரும்பி போக கூடாது. यहाँ से एक छोटा बच्चा भी खाली नहीं जाना है. இந்த இடத்திலே வந்த ஒரு நபர் கூட இன்றைக்கு வெறுமையாய் போய்விடக் கூடாது. यहाँ से कोई भी व्यक्ति खाली हाथ नहीं जाना है. உம்முடைய மகிமை இந்த இடத்திலே வெளிப்படுவதாக. आपकी महिमा यहाँ पर प्रकट होने दो. எல்லா பிள்ளைகள் மேல வெளிப்படுவதாக. हर एक बच्चों पर प्रकट இந்த होने दो. சபைக்குள்ளே வெளிப்படுவதாக. इस कलीसिया के अंदर प्रकट होने दो. ஓரா பாபா பா எல்லாம் ஆராதிப்போம். ரகத்துனார பல 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 பா ஓடாரா பல பா தீரா பல 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 பா ஷம்பல பல பல பா தீபா நபதுரா பல 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 பா தீரா பல 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 பா ஓடாரா பல பல பா ஷம்தானா ரிக பல 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 பா போதாது போதாது இன்னும் ஆராதிங்க. और आराधना करो. ग्लोरी वाला वर्षा. எல்லாம் ஆராதிப்போம் எல்லாம் ஆராதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆராதிங்க. ताली बजाओ. ஓரா பாபா 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 ராதா 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 ரகா பாபா 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 பா ரிபானா பதுரா பாலா பவுடா பாபா ஓ ஷம்பல பௌது நவல ரிபல பல பல பௌது ரியந்தன ரகத்துரா பல பல பவுடா பாபா ஓரா பாபா தீரா பாலா பவுடா பாபா ஓ ஷம்பல பௌது ரியந்தன ரிகா பார பௌரியந்தன ரபௌ ஷகா பாபா 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 ஓடாரா பாபா பாபா பா தேவ மகிமை 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 ஓரா பாபா 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 ராதா 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 ரகா பாபா பாபா ஓடாரா பாலா ராதா 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 பாபா பாபா ஓடாரா பா ஷம்பல பல பல பவுடா பாபா ஈமன பௌதுரி அந்தன ரிகபல பல பல பவுடா பாபா ஓ ஷம்பல பௌதுரி அந்தன ரிகா பாபா பாபா ஹalleluya பல வஷம்தன ரகதுரா பல 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 பவுடா பாபா ஈமன பௌதுரி அந்தன ரகதுரா பல 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 பா உடர பல 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 வஷம்தன பௌதுரி அந்தன ரபா பாபா தட்டு தடுமாறி தள்ளாடி நடந்தேனே தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி தள்ளாடி நடந்தேனே என்னை தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீ கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே,
अनुग्रह रूप से हमसे प्रेम करने वाले प्रभु यीशु, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தும். इस अच्छे समय के लिए धन्यवाद हो। இந்த சாயந்தர நேரத்தில் इस शाम के समय पर ஆவியானவர்கள் மத்தியில வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். आज पवित्र आत्मा हमारे बीच में, इसलिए धन्यवाद। உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட நீர் கிரியை செய்யும். केवल आपका नाम महिमा होने के लिए सहायता कीजिए। உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை கூட அடியின் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. आपका जो भी पसंद है प्रभु, एक शब्द मेरे जुबान से नहीं निकलना நீர் है। எதை விரும்புகிறீரோ அதை இந்த இடத்துல செய்யும். आप जो चाहते वो पूरा होने दो। நீர் எதை விரும்புகிறீரோ அதை இந்த இடத்துல செய்யும். आप जो चाहते वो यहाँ पर पूरा करो। உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். केवल आपका नाम महिमा होने दो। உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். केवल आपका नाम महिमा होने दो। இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எங்கள் மத்தியிலே செய்யும். आज एक अद्भुत काम हमारे बीच में करो। உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். अपने आप के हाथ में समर्पण करते, ஊழியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सेवा को आपके हाथ में समर्पण करते, தொடர்ந்து ஆசீர்வதியும். लगातार आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலே आज के दिन में இழந்து போனது திரும்ப வரும். जो हमने खोया वो फिर से मिलेगा। இழந்து போன நம்முடைய ஆரோக்கியம் हमने जो आरोग्यता खोया கர்த்தர் திரும்ப தரும்படியா விரும்புகிறார். वो फिर से प्रभु लौटाना चाहता है। வேதாகமத்திலே ஒரு சிலரை சுட்டிக்காட்டி पवित्र शास्त्र में घटना को बताकर ஒரு 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்கும்படியா விரும்புகிறேன். एक 4 बातों को आपके बीच में बांटकर मैं खत्म करूंगा। மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் मरकुस 5वां अध्याय 25ஆம் வசனத்திலே 25वां वचन में அங்கே ஒரு ஸ்திரீ தன் ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறார். वहां पर एक बहन अपनी आरोग्यता को खो गई। அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது उस वचनों को जब हम पढ़ते हैं 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. यहाँ लिखा गया है कि 12 साल से उसको एक बीमारी थी। அவருடைய வாழ்க்கையிலே 12 வருடம் அவருடைய ஆரோக்கியம் நஷ்டப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார். 12 वर्ष उसने अपनी आरोग्यता को खो गई। அவர் வாழ்க்கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தார். अपने जीवन के सारे धन दौलत को उड़ा दिया। இனி செலவழிக்க ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது जब खर्च करने के लिए कुछ भी नहीं रहा, இனி செலவழிக்க ஒன்றும் இல்லை. अभी खर्चा करने कुछ नहीं है। அவருடைய ஆரோக்கியம் நஷ்டப்பட்டது. उसका पूरा आरोग्यता चला गया। அவருடைய பொருட்கள் நஷ்டப்பட்டது. उसका सारा धन चला गया। எல்லாம் நஷ்டப்பட்ட பிற்பாடு सब जब नुकसान हो गया, அவள் இயேசுவை கேள்விப்பட்டு तब यीशु के बारे में सुनकर அவள் மனதுக்குள்ளே நினைக்கிறாள், वो मन में सोचती है, இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவை நேர என்னால பார்க்க முடியாட்டாலும் इस भीड़ के बीच में चाहे मैं यीशु को नहीं देख पाऊं, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாவது சுகமாவே என்று அவள் விசுவாசித்தாள். यदि मैं उसके वस्त्रों को छू लूंगी तो मैं चंगी हो जाऊंगी। மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? போதும். அல்லேலூயா, हालेलुया। பாருங்க, अनेक வைத்தியர்களை தேடி போனவன் उसने बहुत वैद्यों को ढूंढा। வியாதியின் அகோரம் தாங்க முடியவில்லை. जब उसकी बीमारी बढ़ती गई, சரீரத்திலே பயங்கரமான இழப்பு, ஆரோக்கியம் இழந்து போகிறாள். शरीर की सारी कमजोरी वो छूट गया। ஆனா சற்றாகிலும் அவள் சுகமாகவில்லை. बीमारी बढ़ने के कारण थोड़ा भी चेंज नहीं मिला। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்படின்னு சொன்னா அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தாள். यानी सब कुछ खो गई वो। நான் நினைக்கிறேன் கிடைத்திருந்த நேரம் கிடைத்திருந்த அவள் போட்டிருந்த வஸ்திரத்தை கூட விற்று அவளுடைய வாழ்க்கையிலே என்ன செய்திருப்பாள்? ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாள். हो सकता है कि मैं सोचता हूँ अगर थोड़ा दिन हो जाता तो अपना पहना हुआ वस्त्र बेचकर भी वो इलाज की होगी। ஆனா சற்றாகலும் சுகமாகவில்லை. फिर भी थोड़ा सा भी फर्क नहीं पड़ा। ஹalleluya, हालेलुया। இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். इस समय वो यीशु के बारे में सुनती है। ஆனா அவள் கேள்விப்பட்ட போது அவளுடைய மனதில் என்ன? இயேசு கிறிஸ்து வருகிற இடத்திலெல்லாம் ஒரு பெரிய திரள் கூட்டம் கடந்து வரும், அதனால் அவருக்கு முன்னாக நான் ஓடி அவரை பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் சுகமாவேன் என்று விசுவாசி. यीशु जब भी आते, जब एक भीड़ आता है, इसलिए मैं उसके सामने नहीं जा सकूंगा, कैसे भी उसको वस्त्र को छूकर मैं चंगी होना है। हालेलुया, 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 हालेलुया. हालेलुया। பாருங்கள், देखिए இயேசு கிறிஸ்து சென்ற இடத்திலே
நோட்டீஸ் போட்டு வாங்கன்னு கூப்பிடல. यीशु मसीह जहाँ गए वहाँ कोई नोटिस देकर बुलावा नहीं था. அவர் போகிற இடமெல்லாம் ஒரு திரள் கூட்டம் கூடினது. जहाँ कहीं यीशु जाते थे वहाँ भीड़ आता था. இப்போது இவர் பின்னாலும் முன்னாலும் திரளான கூட்டம் கூடி போகிறது. अभी यीशु के आगे पीछे एक बड़ा भीड़ जा रहा है. போகிற நேரம் வருகிற நேரம் எல்லாம் இவருடைய சரீரத்துல டச் அப் பண்ணி இருப்பாங்க எல்லாரும். आते समय जाते समय उसके शरीर में भी छुआ होगा. ஆனால் फिर भी விசேஷமா இந்த ஸ்திரீ அவளுடைய வஸ்திரத்தை தொட்டபோது வஸ்திரத்தின் வல்லமை அவளுக்குள் புறப்பட்டது. विशेष रीति से जब इस स्त्री ने उस वस्त्र को छुआ तब वहां सामर्थ निकल गया. हालेलुया हालेलुया. ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே எத்தனையோ பேர் அவரை தொட்ட போதிலும் சுகம் வரவில்லை. ஆனால் விசுவாசித்து வஸ்திரத்தை தொட்டவளிடத்தில் தேவ வல்லமை புறப்பட்டது. उस भीड़ के झुंड में कितने लोगों ने यीशु को छुआ होगा लेकिन सामर्थ नहीं प्रकट हुआ. जब विश्वास के साथ स्त्री ने छुआ वहां पर परमेश्वर का सामर्थ प्रकट हुआ. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் தொங்கல்ல ஒரு வல்லமை இருந்தது. यीशु मसीह के वस्त्र में भी एक सामर्थ है. हालेलुया हालेलुया. 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 இந்த வஸ்திர தொங்கலை குறித்து 4 பேர் இந்த வஸ்திரத்தை போடுவாங்க. இந்த தொங்கல் வஸ்திரத்தை போடுகிறது. वस्त्र के किनारों के बारे में हम देखते हैं. வேதாகமத்திலே படிக்கும்போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. தெய்வப்பிள்ளை ஆசாரியர்கள் போடுகிறது இந்த தொங்கல் வஸ்திரம். याजक लोग भी इस वस्त्र को ही पहनते हैं. हालेलुया. हालेलुया. அரசன் போடுவது தொங்கல் வஸ்திரம். राजा भी पहनता है ऐसे वस्त्र. ஏனென்றால் क्योंकि சவுலுடைய ராஜ்யபாரம் முடிந்து தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் வகை தேடி கடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு கெபியிலே போய் தங்கி கொண்டிருக்கிறார்கள். जब शाऊल दाऊद को घातक करने के लिए उसका पीछा किया तो वो एक गुफे में जाकर छुप गया था. அந்த சவுலின் வஸ்திரத்தின் தொங்கலை தாவீது வெட்டி எடுத்தான். तब वहां पर शाऊल के वस्त्र के किनारों को दाऊद ने काट के निकाला. 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் पहले शामुएल के 24वां अध्याय 10-11 வாசிக்கும் போது उसमें 10 और 11 वचन में पढ़ते हैं. போதும். அல்லேலூயா. हालेलुया. அப்ப ராஜா போடுகிற வஸ்திரத்தின் தொங்கலையாக்கும். அன்றைக்கு தாவீது அறுத்து கையிலே கொண்டு வந்து உம்மை நான் கொன்று போடவில்லை, நான் வந்தேன் என்கிறதற்கு அடையாளமாக என்ன வஸ்திரத்தின் தொங்கலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். राजा ने पहना वस्त्र के उस चोर के कपड़े के किनारे को काट कर दाऊद ने ये प्रकट करा कि मैं तुझे मारने नहीं आया लेकिन मैं आया हूं ये साबित करने के लिए मैं लेके जा रहा हूं. हालेलुया. हालेलुया. அடுத்தது தீர்க்கதரிசிகள் இந்த வஸ்திரத்தை போடுவார்கள். अगले बात भविष्यद्वक्ता लोग ऐसे वस्त्र पहनते हैं. हालेलुया. 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 இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவள் தொட்டபோது जब यीशु मसीह के वस्त्र के किनारों को उसने छुआ அந்த வஸ்திரத்தின் தொங்கலில் இருந்த மகிமை அவளை தொட்டது. उस किनारे से एक सामर्थ उस बहन को छू गई. அந்நேரமே அவள் சுகம் அடைந்து उसी क्षण में वो चंगी होकर அவளுடைய இழந்து போன சரீரம் மீண்டும் ஆரோக்கியம் அடைந்தது. खोया हुआ पूरा शरीर आरोग्यता हो गया. இந்த சாயங்கால நேரத்திலே शाम के समय पर சரீரத்தின் வேதனையின் நிமித்தம் வியாதியின் நிமித்தம் इस शरीर के बीमारी के कारण ஒருவேளை ஒரு சொஸ்ததையும் இல்லாதபடி சரீரத்துடைய எல்லா நன்மைகளையும் நஷ்டப்படுத்தி कोई भी सुख न होने के कारण शरीर की सारी भलाई को खोकर ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்தி अपनी आरोग्यता को नुकसान இந்த पहुंचाकर வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, मेरे शब्द को सुनने वाले प्रभु के बच्चे இந்த சாயங்கால நேரத்திலே ஒரு வஸ்திர தொங்கலுடைய கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். शाम के समय परमेश्वर का वस्त्र का किनारा हमारे बीच में उतर आया है. இன்றைக்கு நீ அவரை விசுவாசித்தால் இந்த சாயங்கால வேளையிலே இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தர் மீண்டும் கொடுக்கும்படியா இந்த இடத்திலே வந்திருக்கிறார். शाम के ऊपर तो विश्वास करेगी तो परमेश्वर ने तू जो खोई है वो सब लौटाने के लिए आया है. हालेलुया. 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 எனக்கு நடக்க பலனே இல்ல, मुझे चलने के लिए ताकत नहीं है. காலையில என்னால எழும்ப முடியல, सुबह सुबह मैं उठ नहीं पाती हूँ. ஏதோ நான் சிரிக்கிறேன் பேசுகிறேன், मैं हंसती हूँ बोलती
सकती हूँ, என் சரீரத்தின் வேதனை யாருக்கு தெரியும்? लेकिन मेरी शरीर की कमजोरी किसको बताऊं? என் ஆரோக்கியம் எல்லாம் நஷ்டப்பட்டு போனதே. मैंने अपना सारा आरोग्य तक खो गया। வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ऐसे दुख के साथ आए प्रभु के बच्चे, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். विश्वास के साथ उसकी ओर देखो। அவர் நஷ்டப்பட்டு போன உங்க ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணுவார். तुमने जो आरोग्य को खोया वो उसे परमेश्वर लौटाएगा। நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணுவார். जो भी तुमने खोया उसे प्रभु लौटाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பாருங்க, देखिए, நம்ம இன்னைக்கு अनेகர் சில கஷ்டங்களை பார்த்து எனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று சொல்லிக் கொள்கிறோம். कई बार तकलीफ आता है तो हम बोलते हैं ये तकलीफ केवल मेरे लिए आता है। ஆனா அடுத்து வேதாகமத்திலே பார்க்கும்போது, हम पवित्र शास्त्र में देखते हैं, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கும்போது, लूका 13 का 14 में इस प्रकार लिखा है, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி कितने भी वो ठीक खड़े नहीं रह पाती थी। 18 வருஷமாய் தேவாலயத்துக்கு வருகிறாள். 18 साल से वो कुबड़ी स्त्री प्रभु के भवन में आ रही है। அவள் 18 வருஷம், இங்க 12 வருஷம் पहला ஆரோக்கியம் நஷ்டப்பட்டு போயிருந்தது. वहां हमने देखा 12 साल से आरोग्य तक हो गया। இந்த 18 வருஷம் ஆரோக்கியம் நஷ்டப்பட்ட, இந்த 12 வருஷம் ஆரோக்கியம் நஷ்டப்பட்டவள் என்ன நினைத்திருப்பாள்? 12 साल ने जिसने आरोग्य तक खोया वो क्या सोची होगी? எனக்கு மட்டும்தான் கஷ்டம், मेरे लिए तकलीफ है, எனக்கு மட்டும்தான் வேதனை, मेरा ही जीवन में दुख आता है, எனக்கு மட்டும்தான் துக்கம், मेरे ही जीवन में दुख आता है। இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நிமிரக்கூடாத கூனி அங்கே வருகிறார். ऐसे जब वो सोचती है तो यहाँ पर हमने देखा कि 18 साल से वो कुबड़ी स्त्री कभी सीधी खड़ी नहीं हो सकी। பலகீனதை நிமித்தம் அவள் கூனி போயிருந்தாள். निर्बलता के कारण कुबड़ी हो गई थी। பலகீனதை நிமித்தம் அவள் கூனி போயிருந்தாள். निर्बलता के कारण कुबड़ी हो गई थी। அவளால் நிமிர முடியவில்லை. वो ठीक से खड़ी नहीं रह सकती थी। பாருங்கள், देखिए, 18 வருஷம் அவள் சுகம் அடையவில்லை. 18 साल भी वो ठीक नहीं हुई, ஆரோக்கியம் நஷ்டப்பட்டு போய் उसके भी आरोग्य तक हो गया। தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கு. आराधना में आके बैठी है। அவள் நினைத்தாள், वो सोची होगी இனி எனக்கு எங்கே இந்த கூன் மாறப் போகிறது? आज के बाद कैसा मेरा ये कुबड़ी ठीक होगा? இதோடு வாழ்க்கை இப்படிதான் முடிந்து போகும் என்று நினைத்தாள். मैं अपनी जिंदगी को ऐसे समाप्त करना है। கர்த்தர் வந்தார். लेकिन वहां यीशु आए, கர்த்தர் வந்தார். प्रभु आए, இயேசு பிரசங்கியார் வந்தார். यीशु प्रचारक बन के आए। ஹalleluya. हालेलुया। அவர் நிமிர்ந்து பார்த்தார். वो उसे उठकर देखी, ஒருத்தி அப்படியே எழும்பி நின்று சாட்சி சொல்லும்போது கூனி நிற்க முதுகு மட்டும் தான் தெரியுது. वो जब गवाह देती तो सिर्फ उसका कुबड़ी दिखता था। ஹalleluya. हालेलुया। அந்நேரமே, उसी क्षण में, அந்நேரமே उसी क्षण में இயேசு சொன்னார், यीशु ने बोला, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவோ ये भी तो अब्राहम की संतान है। என்று சொல்லி அவளை விடுவித்தார். ऐसे बोल को स्त्री को छुटकारा दिया। இந்த சாயங்கால நேரத்தில் इस शाम के समय पर ஒன்று ஆரோக்கியம் நஷ்டப்பட்டு போய் நீங்கள் வந்திருக்கலாம். हो सकता है आपकी आरोग्यता को आप खोकर बैठे हो। உங்க பலகீனதை நிமித்தம் கூனி குறுகி போய் நீங்கள் வந்திருக்கலாம். आपकी बीमारी निर्बलता के कारण आप कुबड़ी होते जा रहे हो। நம்முடைய மத்தியிலே இயேசு வந்திருக்கிறார். लेकिन यीशु आज इधर है, நம்முடைய மத்தியிலே இயேசு வந்திருக்கிறார். हमारे बीच में यीशु आए हैं। அவரை மட்டும் நோக்கி பாருங்க. केवल उसकी ओर देखो। உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய வல்லவர். आपके जीवन में अद्भुत काम करेगा। உங்க வாழ்க்கையை விடுவிக்க வல்லவர். आपके जीवन को छुड़ाएगा। உங்க வாழ்க்கையில் இழந்து போன ஆரோக்கியத்தை அவர் தர உங்களுக்கு வல்லமை உள்ள தேவனாய் जो भी இருக்கிறார். आरोग्यता आपने खोया उसे लौटाएगा। சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தேன் தெரியுமா? कुछ लोग कहते हैं मैं कितना तंदुरुस्त था पता है, இப்போ எனக்கு 1 கிலோமீட்டர் கூட ஒரு 2 கால் கூட எடுத்து வைக்க முடியல, अभी 2 कदम भी नहीं उठा पाता हूँ। என்னன்னே தெரியல, क्यों मालूम नहीं पड़ रहा है। நல்லா தான் இருக்கிறேன், अच्छा है, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட நடக்க முடியல, फिर थोड़ा भी चल नहीं पा रहा हूँ, சரியா எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்க முடியல, सही से बैठ के प्रार्थना नहीं कर पा रहा என் हूँ, ஆரோக்கியம் எல்லாம் நஷ்ட போய் விட்டது, मेरा सारा आरोग्य तक हो गया, ஆரோக்கியம் எல்லாம் நஷ்டப்பட்டு விட்டது. मेरी सारी आरोग्य तक हो गई। ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை அடைத்து एक पल के लिए अपनी आंखों को बंद करो। என் ஆரோக்கியம் எல்லாம் நஷ்டப்பட்டு போனது ஆண்டவரே, मेरा सारा आरोग्य तक हो गया परमेश्वर, மீண்டும் திரும்ப தருவேன் என்று
சொல்லி இருக்கிறீங்க. आपने कहा प्रभु मैं उसे फिर से लौटाऊंगा. அவள் வஸ்திரத்தை தொட்டபோது வஸ்திரத்தின் வல்லமை புறப்பட்டது போல जैसा उस स्त्री ने आपके वस्त्र के किनारों को छुआ वहां पर सामर्थ प्रकट हुआ. இந்த சாயங்கால நேரத்திலே इस शाम के समय में ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறேன் இயேசுப்பா. प्रभु मैं आपको ढूंढकर आपके चरण पर आया हूँ. என்னை குணமாக்கு. मुझे चंगाई कीजिए. எனக்கு நீர் ஆரோக்கியத்தை தாரும். मुझे आरोग्यता दीजिए. இந்த உலகத்திலே ஆரோக்கியத்தையும் சவிக்கியத்தையும் வரப்பண்ணுகிற கர்த்தர். इस संसार में आरोग्यता और सुख शांति देते हैं आप. ஆரோக்கியத்தையும் சவிக்கியத்தையும் வரப்பண்ணுகிற கர்த்தர். सुख को और आरोग्यता को आप देते हो. வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியத்தை தருவார். आप तेरे जीवन में प्रभु आरोग्यता देगा. ஆரோக்கியம் எல்லாம் இழந்து போன நிலைமையில நீ காணப்படலாம். हो सकता है तुमने सारा आरोग्यता को खो गए. ஊழியம் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை தருவார். सेवा करने के लिए परमेश्वर तंदुरुस्त रखेगा. நீ ஓடி ஓடி கர்த்தருக்காய் உழைக்க வேண்டிய ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். दौड़ दौड़ कर प्रभु की सेवा करने के लिए प्रभु तुझे तंदुरुस्त रखेगा. அருமையான தம்பி, प्रभु प्यारे भाई, நல்ல கர்த்தருக்காக பயன்படணும் விருப்பம் உண்டு. अच्छा परमेश्वर के लिए इस्तेमाल होने का विचार तो है, ஆனா முடியல. என்ன ஆரோக்கியம் எல்லாம் நஷ்டப்பட்டது போல இருக்கிறது. लेकिन नहीं हो पा रहा है. ऐसा लगता है मैंने सब कुछ खो गया. ஆண்டவர்ட்ட கேளு. प्रभु से पूछ. அருமையான தேவ பிள்ளை ஆண்டவர்ட்ட கேளுங்க. प्रभु के बच्चे प्रभु से पूछो. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே सब मुंह खोलकर बोलेंगे प्रभु நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. मैं मेरा आरोग्यता खो गया परमेश्वर फिर से दीजिए. நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. जो आरोग्यता मैंने खोया है प्रभु से फिर से दीजिए. வாயை திறங்க, வாயை मुंह திறங்க. खोल के बोलिए. ரீபாலாபா ஷபராபாலாபா தூராலாபா ரீகாபாராபாலாபா தூராலாபாலாபாலாபா உடராபாலாபா ஷம்பலாபா தூராபாலாபாலாபாலாபா. ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆலயத்தின் மத்தியிலே அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். हमारे भवन के बीच में परमेश्वर चलकर आ रहा है. அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கும். जो विश्वास करेगा उसके जीवन में अद्भुत काम होगा. இன்றைக்கு உன் கண்ணீர் துடைக்கப்படும். आज तेरे आंसुओं को प्रभु पोंछेगा. இன்றைக்கு உன் வேதனை நீக்கப்படும். तेरे दुखों को प्रभु दूर करेगा. உன் துக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. तेरे पीड़ा से प्रभु मुक्त करेगा. ஹalleluya हालेलुया हालेलुया. ஓ ரபாபா ரதன ரல ரக்கதுரா ரபாபா ரீபாலாபா ஷம்தன ரீபாலாபாலாபா. உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் அடைவார்களாக. प्रभु आपके बच्चे आरोग्यता होने दो. நல்ல ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டு. चाहते कि छुटकारा से आराधना करे. என்னால் ஆராதிப்பதற்கு ஏற்ற ஆரோக்கியம் இல்லை என்று சொல்கிற தேவ பிள்ளையே, लेकिन कहते हो जो कह रहा है कि मैं आराधना करने के लिए मेरे जीवन में आरोग्यता नहीं. இப்போது நீ கர்த்தரை ஆராதித்துப்பா. अभी परमेश्वर की आराधना करके देख. இப்போது நீ கர்த்தரை ஆராதித்துப்பா. अभी प्रभु की आराधना करके देख. இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். तूने खोया हुआ आरोग्यता को प्रभु फिर से लौटाएगा. நல்ல கரங்களை தட்டி ताली बजाकर प्रभु की स्तुति करेंगे. ஓரா பாபா ஷப்தர ரதரல ரிகபரபல பவுடா பாபா பாபா. எல்லார் மேல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. परमेश्वर की उपस्थिति தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. प्रभु की उपस्थिति उतरने दो. உம்முடைய ஆரோக்கியம் இவர்களை ஆட்கொள்வதாக. आरोग्यता उतरने दो. இவர்களை ஆரோக்கியப்படுத்துவீராக. हर एक को आरोग्यता दिलाइए. சக்திப்படுத்துவீராக. बलवंत कीजिए प्रभु. ஓரா பாபா ரதரல ரதரல பாபா பாபா. ஓ உன் கால்களுக்குள்ளே ஆரோக்கியம் கடந்து வரட்டும். तेरे पैरों में ताकत आने दो. உன் சரீரத்துக்குள்ளே ஆரோக்கியம் கடந்து வரட்டும். शरीर के अंदर ताकत आने दो. உன் இழந்து போன கண்களுக்குள்ளே ஆரோக்கியம் கடந்து வரட்டும். तेरी आंखों में ताकत आने दो. ஓ ரபா பாபா ரதரல ரதரல ரகபா பாபா பாபா ஓடா ரபா பாபா ஷரதர ரகபா பாபா பாபா ஓடா ரபா லபா துரலபா ரிகபரபலபல ரீபலபா ஷபரபலபலபலபல. எல்லார் மேல தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படுவதாக. எல்லார் மேல ஓடா ரபா லபா ரதன ரல ரதன ரல ரகபா பாபா 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 ஓ ரபன ரதன ரல ரகதுன ரல பாபா பாபா.
அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை திரும்ப தர கர்த்தரால மட்டும்தான் முடியும். जो भी आरोग्यता हमने खोया उसे लौटाना केवल प्रभु ही हो सकता है। நம்ம நினைக்கிறோம் அந்த மருந்து எடுத்தா தீரும், இந்த மருந்து இல்லவே இல்லை. हम सोचते ये दवाई से ठीक होएगा, वो दवाई से ठीक होएगा। நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை திரும்ப தருகிற கர்த்தர் ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால் நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை அவரால் மட்டும்தான் தர முடியும். तुमने खोया हुआ आरोग्यता केवल यीशु ही दे सकता है, क्योंकि तुम्हारे लिए उसने अपना जीवन दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களையும் என்னையும் மீட்கும்படியாகவே அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, அவருடைய ஆரோக்கியத்தை நமக்காகவே கொடுத்தார். आपके लिए और मेरे लिए केवल अपना लहू ही नहीं बहाया, उसने अपना आरोग्यता को दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் क्योंकि அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு கூட அவருக்கு பலன் இல்லாமல் போயிட்டு, अपने क्रूज को उठाने के लिए भी यीशु को ताकत नहीं था। அந்த அவ்வளவு பலனையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. उसने अपनी सारे ताकत आपके लिए और मेरे लिए समर्पण किया। எதற்காக தெரியுமா? क्यों दिया? உங்களையும் என்னையும் ஆரோக்கியமாய் வாழ வைப்பதற்காக, ताकि आपको और मुझे आरोग्यता से जीवन जीने के लिए, நீங்களும் நானும் ஆரோக்கியமாய் இருப்பதற்காகவே, आप और मैं आरोग्यता से रहने के लिए। என்றைக்கும் பலகீனமாய் இருப்பதல்ல அவருக்கு பிரியம். நீங்கள் பலகீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆரோக்கியமாய் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம். हमेशा आप निर्बल में पड़े रहना प्रभु को पसंद है। आप निर्बल को हटाकर आरोग्यता देना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்காக இரத்தத்தை சிந்தின கர்த்தர் நம்முடைய மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். हमारे लिए पर लहू बहा हुआ परमेश्वर हमारे बीच में है। அவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. वो साधारण ईश्वर नहीं है। அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல இந்த பூமிக்கு வரவில்லை. एक साधारण मनुष्य की तरह नहीं आया हो। அவருடைய பிறப்பிலே ஒரு அதிசயம் இருந்தது. उसका जन्म अद्भुत था। சரித்திரத்தை இரண்டாக்கிய சரித்திர புருஷனாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். सारे इतिहास को दो भाग किया हुआ वो ऐतिहासिक इंसान है। அவருடைய மரணத்தில் ஒரு அதிசயம் இருந்தது. उसके मृत्यु में अद्भुत था। மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் இதோ உங்கள் மத்தியில உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையிலே மகிமை உண்டு. उन्होंने कहा मैं मरा फिर भी सदा में तुम्हारे सामने जीवित हूं करके कहा है। அவர் இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்திலே நம் மத்தியில உயிரோடு இருந்து உங்களை தெய்வப்பிள்ளை ஆரோக்கியப்படுத்தும்படி வந்திருக்கிறார். शुक्रवार के शाम के समय वो हमारे बीच में रहकर तुम्हें प्रभु आरोग्यता दिलाने आया है। இது செத்து போன பிரசங்கம் அல்ல, உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற தேவ வார்த்தை. ये मरा हुआ प्रचार नहीं, तुम्हें आरोग्य दिलाने वाला प्रचार है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை ओ कदाचित நீங்க பார்வையில வெளியே எல்லாருக்கும் பார்க்கும்போது நல்ல உடம்பு இருக்கலாம், நல்ல அழகா இருக்கலாம், பார்க்க நல்லா இருக்கலாம். बाहर से देखने के लिए आप बहुत तंदुरुस्त दिखते, हट्टा कट्टा दिखते हो। உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. आपके शरीर में निर्बलता है, आपके बगल वाले नहीं जानते। ஆளு மட்டும் பெரிய ஆளா இருந்த ஆரோக்கியம் இருக்குன்ற அர்த்தம் அல்ல. दिखने से बड़े दिखते इसका मतलब तुम तंदुरुस्त हो ऐसे नहीं। ஆளு சின்ன ஆளாக இருக்கின்ற ஆரோக்கியம் இருக்கின்ற அர்த்தம் அல்ல. तुम छोटे दिखते तो तुम तंदुरुस्त है ऐसा नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சரீரத்துக்கு தான் தெரியும் நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன பலகீனம் இருக்கிறது என்று பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. நமக்கும் தெய்வத்துக்கும் தான் தெரியும். हमारा शरीर में क्या कमजोरी निर्बलता है हमारे बगल वाले नहीं जानते, केवल मैं और प्रभु जानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க இருக்கிற ஒரு பலகீனம், இங்க இருக்கிற ஒரு நபருடைய பலகீனத்தை டாக்டருக்கு சொன்னாதான் தெரியும். यहाँ पर जिसको भी बीमारी अगर डॉक्टर कहेंगे तभी मालूम पड़ेगा। நீங்கள் சொல்லாமலே தெரிகிற ஒரு பரம டாக்டர் நம்முடைய மத்தியில வந்திருக்கு. आपके बोले भी गैर आपके बीमारियों को जानने वाला हमारा स्वर्गीय डॉक्टर एक यहाँ पर है। உங்க பலகீனம் என்ன என்பது அவருக்கு தெரியும். आपकी निर्बलता क्या है वो जानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே लूका 13 का 16 में लिखा है, அவள் எவ்வளவே நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். वो को थोड़ी सी भी सीधा खड़ी नहीं रह पाती थी। வாசிங்க கொஞ்சம்.
ஹalleluya. हालेलुया। அடுத்த வசனங்களை நீங்கள் படிக்கும்போது हम आगे वचन में पढ़ते हैं 18 வருஷம் இருந்த கூன் ஒரே நிமிஷத்திலே மாற்றப்பட்டது. 18 वर्ष जो कुबड़ी थी वो एक ही क्षण में वो सीधी हो गई। அவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக மாற்றப்படுகிறாள். वो भी अब्राहम की संतान बन गई। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கும்போது यूहन्ना 5वां अध्याय के 5वां वचन में पढ़ते हैं அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து படிக்கிறோம். यहाँ पर एक इंसान के बारे में हम पढ़ते हैं 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்கிறான். 38 वर्ष वो बीमार था। 1-2 வருஷம் அல்ல, 1-2 साल नहीं 38 வருஷம். 38 वर्ष बीमार था। 12 வருஷம் முடிந்து போனது, 12 साल खत्म हुआ, 18 வருஷம் முடிந்து போனது. 18 वर्ष खत्म हुआ, ஆனா 38 வருஷம் இவன் வியாதியின் படுக்கையிலேயே படுத்திருக்கிறான். अभी ये 38 वर्ष उसी बीमारी के बिस्तर में पड़ा है। இவனுடைய ஆரோக்கியம் எழும்ப கூட முடியாமல் ஆரோக்கியம் போய்விட்டது. इसका आरोग्यता ऐसा खो गया कि वो खाट से उठ भी नहीं सकता था, இவனால எழும்ப முடியல, उठ भी नहीं पाता था, இவன் படுத்த படுக்கையுமா இருக்கிறான். फुल बिस्तर में पड़ा रहता था। ஏனென்றால் அவனே சொல்லுகிறான், क्योंकि वो खुद कहता है குளத்தை கலக்கும் போது அந்த குளத்தில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். क्योंकि जब कुंड में पानी हिलाता है उस कुंड में मुझे लेकर जाने के लिए कोई भी नहीं है। இவன் ஒரு ஆளுடைய உதவி இல்லாமல் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. इसका मतलब किसी के सहायता के बिना ये कुछ नहीं कर सकता है। அவ்வளவு ஆரோக்கியம் நஷ்டப்பட்ட நிலைமையிலே படுத்து கிடக்கிறான். उतना उसका आरोग्यता खोकर बिस्तरे में आ गया। அப்படின்னா ஒரு எலும்பும் தோலுமாய் படுத்து கிடக்கிறான் என்று வைத்துக்கொள். सोचिए कि हड्डी और चमड़ी पड़ा है, ஆனா இயேசு அந்த இடத்திலே வந்து लेकिन यीशु वहां पर आकर அவனை பார்த்து கேட்டார், उसे देखकर पूछा, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? क्या तू चंगा होना चाहता है? அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இயேசு நல்ல டாக்டர், यीशु अच्छा डॉक्टर है। அருமையான தெய்வ பிள்ளை, வேற ஒண்ணும் கேட்கல. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? सिर्फ उन्होंने यही पूछा, क्या तू चंगा होना चाहता है? வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. यूहन्ना के 5वां अध्याय 5 से पढ़िए। முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்ட அவனை பார்த்து 38 वर्ष से बीमारी में पड़ा उस मनुष्य को देखकर சர்வ சாதாரணமா கேட்கிறான், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? साधारण तौर से पूछते, क्या तू चंगा होना चाहता है? கொஞ்சம் மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து 15 நாள் கழிச்சு என்ன வந்து பாருன்னு இயேசு சொல்லல. ऐसा यीशु ने नहीं कहा कुछ दवाई लिख के तू 15 दिन के बाद आके मिल। அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், एक ही शब्द उन्होंने पूछा, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? क्या तू चंगा होना चाहता है? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க 6வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, பாருங்க, அவனுக்கு ஒரு ஆளுடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது, எழும்ப முடியாது. यानी किसी मनुष्य की सहायता के बिना ना वो उठ पाता था ना चल पाता था। அவன் அப்படியே சொல்லுகிறான், वो ऐसा बोल रहा है यहाँ என்னை पर, குளத்தில் கொண்டு விடுவதற்கு ஒருவரும் இல்லை. मुझे कुंड में उतारने के लिए कोई नहीं है। அப்ப ஆண்டவர் சொல்லிருப்பா, तभी यीशु ने कहा होगा, எப்ப பல வருடங்களா இந்த குளத்தை கலக்கி கொண்டிருக்கிறது நான் தான். प्रभु देख कई सालों से ये कुंड को मैं ही हिला रहा हूँ। ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। உனக்கு அந்த குளத்திலே இறங்குவதற்கு உன்னை கொண்டு விட யாரும் இல்லாததுனால இப்போது உன்னை தேடி நான் வந்து விட்டேன். तुझे इस कुंड में ले जाने के लिए कोई नहीं है, इसलिए तेरे पास मैं आ गया हूँ। ஹalleluya, हालेलुया।
உன்னை யாரும் திரும்பி பார்க்கல. तुझे कोई पलट कर नहीं देखा. உன்னை ஆரோக்கியம் இருக்கும்போது உன்னை தேடி வந்திருப்பார்கள். हो सकता है जब तू चंगा भला था तुझे लोग ढूंढ कर आए நீ होंगे. நல்ல அந்தஸ்தோட ஜீவித்த போது உன் பின்னால 10 பேர் இருந்திருக்கலாம். तू जब अच्छे पद में था तो तेरे पीछे 10 लोग खड़े होंगे. உன் ஆரோக்கியம் நஷ்டப்பட்ட போது உன்னை தூக்கி விடுவதற்கு கூட யாரும் இல்லை. लेकिन जब तेरा आरोग्यता नष्ट हो गया तुझे उठाने के लिए भी कोई नहीं அதை है. உணர்ந்துதான் நான் உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன். ये सोच के ही मैं यीशु उसके बगल में आए. ஆண்டவர் சொன்னார், यीशु ने कहा நீ குளத்தில் இறங்க வேண்டாம், तू कुंड के पास मत जा, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை. तू अपने काट उठा के चल. உடனே அவன் ஆரோக்கியம் அடைந்து 38 வருஷம் படுத்திருந்தவனை யாரும் தூக்கி விடாமல் அவன் எழும்பி நடந்தான் என்று வேதத்திலே 38 साल से जो बिस्तर में पड़ा था एक ही पल पर वो मनुष्य चंगा होकर खाट उठाकर चलने लगा. கர்த்தர் ஒரு மனிதனை ஆரோக்கியப்படுத்தினார். परमेश्वर जब एक इंसान को आरोग्यता देता है, கர்த்தர் ஒரு மனிதனை பலப்படுத்தினார். एक इंसान को जब प्रभु चंगाई करता அவனை है, தூக்கி விட வேண்டாம், அவனுடைய வாயின் வார்த்தையிலே அவன் எழும்பி நடக்க उसे ஆரம்பிப்பான். कोई उठाने की जरूरत नहीं, उसका शब्द उसको चंगा करेगा. வார்த்தைக்குள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. क्योंकि प्रभु के शब्द में सामर्थ है. இங்கே வார்த்தையினால் சொல்லுகிறார், यहाँ पर शब्द यहाँ आ रहा நீ है, எழும்பி நட என்று சொல்லுகிறார். तू उठकर चल. உடனே அவன் எழும்பி நடந்தான். तुरंत तो उठकर चलने लगा. 38 வருஷம் இல்லாத ஆரோக்கியம் ஒரே நிமிஷத்தில் எப்படி வந்தது? 38 साल से जो तंदुरुस्त शरीर में नहीं था एक ही पल में कहां से आया? ஹalleluya. हालेलुया. இந்த சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், शाम के समय आपको कहता हूं, அவருடைய வஸ்திரத்தில் ஒரு வல்லமை இருந்தது. उनके वस्त्र के चोर में एक सामर्थ है. ஆலயத்தில் பிரசங்கிக்கும் போது ஒரு வல்லமை புறப்பட்டது. आराधनालय में प्रचार करते समय सामर्थ प्रकट हुआ. பெதஸ்தா குளத்தின் கரையிலே வாயிலிருந்து வல்லமை புறப்பட்டது. उस बेदस्ता कुंड के बीच में से सामर्थ प्रकट हुआ. இந்த சாயங்கால நேரத்திலே இந்த தேவப்பிள்ளை இந்த கிருபாசன சபைக்குள்ளே தேவனுடைய வாயின் வார்த்தையின் வல்லமை புறப்படுகிறது. इस शाम के समय इस कृपासनम परमेश्वर के भवन के अंदर से प्रभु का शब्द के द्वारा सामर्थ प्रकट हो रहा है. நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டதைகள் ஒருவேளை மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். आप अनुभव करने वाले तकलीफ चाहे मनुष्य नहीं जानते. நீங்கள் अनेகருடைய உதவியை நீங்கள் நாடி இருக்கலாம். हो सकता है किसी मनुष्य की मदद को आप चाहते हो. உங்களுக்கு உதவுவதற்கு யாரும் முன்வராமல் இருக்கலாம். आपको मदद हाथ बढ़ाने के लिए कोई नहीं है. ஆனா இந்த சாயங்கால நேரத்திலே யார் உங்களுக்கு முன்வராமல் இருந்தாலும் உங்களுக்காக ஒருவர் இந்த இடத்திலே இறங்கி வந்திருக்கிறார். चाहे शाम के समय कोई भी मनुष्य आपके साथ नहीं है, आपको सहायता करने के लिए एक इंसान यहाँ पर आया है. எதற்காக தெரியுமா? क्यों आया है मतलब? ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற உங்களை அவர் ஆரோக்கியப்படுத்தும்படியாய், ताकि जो आप तंदुरुस्त खो गए हो आपको आरोग्यता दिलाने आया है. உங்களுக்கு நஷ்டப்பட்டு போன ஆரோக்கியத்தை திரும்ப தரும்படியாய், जो तंदुरुस्त को आपने नष्ट कर दिया है, இழந்து போன கிட்னி அவர் திரும்ப தரும்படியாய், खोया हुआ किडनी को वापस ले आने के लिए, இழந்து போன கண் மங்கி போன அனுபவங்களை திரும்பி தரும்படியாய், आपका जो आंखों में धुंधला हो गया उसे वापस लौटाने के लिए, நடக்க முடியாம வாழ்க்கையில் இருக்கிற பலகீனதைகளை மாற்றக்கூடிய ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் நம்முடைய மத்தியில் இறங்கி जो வந்திருக்கிறார். आप चल नहीं पाते हो आपके पैरों में परमेश्वर ताकत दिलाने के लिए வார்த்தையினால் சொல்லுகிறார், वो शब्द से कहता है. நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது काट उठाकर चल जब कहा गया, 38 வருஷமாய் படுத்திருந்த வியாதிஸ்தன் 38 साल से लेटा हुआ इंसान அந்நேரமே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். उसी क्षण काट उठाकर चलने लगा. இந்த சாயங்கால நேரத்திலே इस शाम के समय நீ पर படுத்து கிடந்தது போதும், तू सोया हुआ काफी है, நீ பலன் இல்லை என்று சொன்னது तू போதும், हमेशा निर्बल कहा काफी இப்போது है. உனக்கு விருப்பம் இருக்குமானால் எழும்பி நட என்று கர்த்தர் अभी சொல்லுகிறார். तू चाहती है तो अभी प्रभु कहता है उठकर चल. அந்த வாயின் வார்த்தையினால் அவர் சொல்லுகிறார், நீ எழும்பி நடை. प्रभु का शब्द कहता है उठकर चल. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அதனாலதான் इसलिए பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், पौलुस पत्रिका में इस प्रकार लिखता है, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे बलवंत करने वाला मसीह के द्वारा मैं सब कुछ कर सकता हूँ. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. इस संसार में कोई मनुष्य दूसरा मनुष्य को आरोग्यता नहीं दे இந்த सकता. உலகத்திலே கணவன் தன் மனைவிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. कोई पति अपने पत्नी को आरोग्यता नहीं दिला सकता. மனைவி கணவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. कोई पत्नी पति को आरोग्यता नहीं दिला सकता. பிள்ளை தகப்பனு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. बच्चे पालकों को आरोग्यता नहीं दिला सकते. ஸ்தாபனங்கள் ஊழிய
ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. संस्था सेवक लोग प्रभु के बच्चों को आरोग्यता नहीं दिला सकते. நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற உன்னதமான கர்த்தர் நமக்குள்ளே வெளிப்படுவாரானால் அவர் நம்மை ஆரோக்கியப்படுத்துவார். हमें आरोग्यता दिलाने वाला यीशु हमारे अंदर प्रकट होएगा, वो आरोग्यता दिलाएगा. हालेलुया 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 हालेलुया. हालेलुया. யோசுவா ஒரு முறை இப்படி சொன்னார். यहोशू इस प्रकार कहता है, மோசேயின் காலம் முடிந்து போனது, मूसे का दिन समाप्त हो गया, நான் பலனற்று போனேன், मैं निर्बल हो गया हूँ, என்னால இது முடியாது. मैं नहीं कर सकूंगा. அப்படி நிற்கிற நேரத்திலே वैसे परिस्थिति கர்த்தர் में யோசுவாவை பார்த்து சொன்னார், प्रभु यहोशू को देखकर कहा, யோசுவாவே हे यहोशू, யோசுவாவே, हे यहोशू, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். मैं मूसा के साथ था, तेरे साथ रहूंगा. மோசேக்கு எந்த ஆரோக்கியத்தை கொடுத்தேனோ मूसा को जो आरोग्यता दिया, அதே ஆரோக்கியம் உனக்குள் இருக்கும். वो आरोग्यता तेरे अंदर होगा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, இதை நான் சொல்லி வரும்போது ये जब मैं कह रहा हूँ, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்ததான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, यहाँ पर लिखा है कि एलिया का जो सापात का पुत्र एलिया. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அந்த எலியா எலிசாவிடத்திலே தெய்வம் எலியா சொல்றாரு, एलिया इस प्रकार कहता है, எலிசாவே हे நீ एलिशा, இந்த இடத்துல உட்கார்ந்துரு. तू यहाँ पर बैठ. அவன் சொல்றான், இல்ல நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் வருவேன். तू नहीं, वो कहता है नहीं, आप जहाँ जाते हो मैं वहीं आऊंगा. அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு वो தெரியும், एक बात जानता था, என் கையில ஆரோக்கியம் இல்ல, मेरे हाथ में कोई तंदुरुस्त எனக்கு नहीं, பலன் இல்ல. मेरे हाथ में बल नहीं. எலியா கையில பலன் இருக்கிறது, एलिया के हाथ में बल है, அந்த பலனை நான் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்ள வேண்டும். उससे मुझे 2 गुना पाना है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. ஊழியம் செய்ய வேண்டிய ஆரோக்கியம், ஓ எனக்குள்ள எல்லா கிருபைகளும் அவரிடத்தில் இருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம், सेवा करने के लिए आरोग्यता मुझे पाना, ये विचार उसके अंदर था, அந்த எலிசாவுக்குள் இருந்தது. एलिशा के अंदर था. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அதற்காக எலியாவுக்கு பின்னாலேயே போனான். इसलिए एलिशा एलिया के पीछे पीछे गया அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். और 2 गुना आशीर्वाद पाया. இந்த நாள்ல இயேசுவுக்கு பின்னாக யார் யார் வர்றீங்களோ, आज यीशु के पीछे जो जो आ रहे हो, உங்க வாழ்க்கையில் இழந்து போன ஆரோக்கியத்தை ரெட்டிப்பாய் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். अपने जीवन में खोया हुआ सारा आरोग्यता को 2 गुना लौटाने के लिए सहायता करेगा. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. உங்க வீட்ல நீங்க நல்லா ஆராதிக்க முடியும், घर पे अच्छा आराधना कर पाओगे, உங்க வீட்ல நீங்க நல்லா துதிக்க முடியும், घर पे तभी स्तुति कर पाओगे, சபையில நீங்க நல்லா ஆவியில நிரம்ப முடியும். तभी आराधना में आएंगे तो आराधना कर पाओगे. ஹalleluya. हालेलुया. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. क्योंकि हमें बलवंत करने वाला यीशु से हम सब कुछ कर सकते हैं. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मैं सब कुछ कर सकता हूँ. எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग ये இந்த कहेंगे பகல் கால வேளை, இந்த சாயந்தர வேளையில इस शाम के समय पर கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், प्रभु के आत्मा में देखकर ये कहता है, ஒருவேளை 38 வருஷமாய் நீ படுத்த படுக்கையை போல உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், हो सकता है 38 साल से आप ऐसे बीमार पड़े हो, உன்னை எழும்பி நடக்க கர்த்தர் பண்ண போகிறார். आज प्रभु आपको उठकर चलने रखने वाला है. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழும்பி நடக்க போகிறார். तेरे आत्मिक जीवन में प्रभु तुझे उठाएगा. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை படுத்த படுக்கையுமாய் காணப்படும். आत्मिक जीवन में तुम सोए पड़े हो, கர்த்தர் உன்னை ஆரோக்கியம் அடைய செய்ய போகிறார். परमेश्वर तुझे आरोग्यता दिलाएगा. ஒரு நாளைக்கு வல்லமையா ஆராதித்தவங்க, அந்நிய பாஷை பேசினவங்க, அந்நிய பாஷையில ஆராதித்தா மணிக்கூர் கணக்கில் ஆராதிக்கிறவங்க, ऐसे एक समय था जब लोग आराधना करते थे, अन्य भाषा में घंटों पर आराधना करते थे. இன்னைக்கு 10 மினிட் ஆகுறதுக்கு முன்னே அப்படி இறப்பே வந்து விடுது. आज 10 मिनट बोलते ही उनको हाफना शुरू हो जाता है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்கிறார், इस रात के समय प्रभु कहता है, உங்க வாழ்க்கையில அவர் ஆரோக்கியம் தர போகிறார். परमेश्वर आपको आरोग्यता देने वाला है. எத்தனை துதித்தாலும் நிறுத்தான் கழியாத்த ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில போட போகிறார். ऐसे आरोग्यता देने वाला कि कितने भी स्तुति करने पर भी वो खत्म नहीं होगा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவு தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. उतना प्रभु की उपस्थिति हमारे बीच में है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அவர் துதிப்பதற்கு மட்டுமல்ல நம்மளை பலப்படுத்துகிறவர், केवल स्तुति करने के लिए बल नहीं देता, சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும் விரும்புகிற கர்த்தர். हमारी शरीर के आरोग्यता को भी वो चाहते हैं. நம்ம அவரை விரும்பணுமா வேண்டாமா? हम चाहना है कि नहीं? அவள் விருப்பத்தோடு வந்தாள். वो चाहत के साथ आई. வஸ்திரத்தை தொட்டாலும் சுகமடைவேன்னு நினைத்தாள். उसके अंदर ये चाहता, वस्त्र को छूंगी तो मैं चंगी हो जाऊंगी. அவள் அந்த கூனி எத்தனையோ பேர் கேலி பண்ணியிருப்பாங்க. वो कुबड़ी को कितने लोग ने मजाक उड़ाया होगा. இத்தனை வருஷம் சபைக்கு போய் உனக்கு என்ன கிட்டிச்சு? इतना साल से चर्च जाती है, क्या मिला है? உனக்கு கூனு மாறலையே, तेरा कुबड़ी तो ठीक नहीं हुआ. எத்தனை பேர் கேவலமா பேசியிருப்பாங்க. बहुत लोगों ने अपमान किया होगा, அவள் யார் பேசுனதையும் அவள் பொருட்படுத்தவில்லை. लेकिन उसने किसी की बातों को ध्यान नहीं दिया. அவள் ஆலயத்துக்கு கடந்து வந்தாள். वो प्रभु के भवन में आई. ஒரு நாள் தேவன் அவளை கண்டார். एक दिन प्रभु ने उसे देखा, அவளுடைய கூன் மாற்றப்பட்டது. उसका कुबड़ी चंगी हो गई. இங்கே தெய்வ பிள்ளையில 18 வருஷம் நிமிரக்கூடாத கூனியுடைய கூன் மாற்றப்பட்டது. 18 साल से कुबड़ी स्त्री को परमेश्वर ने चंगाई दी. அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். कई लोग अचंबा हुए. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அண்டையில படுத்த படுக்கையுமா இருந்தவன், 38 वर्ष से उस बेदस्ता कुंड के बाजू में लेटा हुआ इंसान था. அவன் நினைக்கவே இல்லை நான் எழும்பி நடப்பேன். उसने कभी नहीं सोचा होगा मैं उठकर चलूंगा. அவனுடைய சொந்தக்காரங்க இவன் எழும்பி திரும்பி வருவேன்னு நினைக்கவே இல்லை. उसके रिश्तेदार ने भी नहीं सोचा होगा ये आएगा जिंदा होके. எல்லாரும் இவன் மரித்து போவான் என்று தான் நினைத்தார்கள். सबने सोचा ये ऐसे ही मर जाएगा. இந்த திமிர்வாதக்காரன் இந்த பெதஸ்தா குளத்தின் அண்டையில படுத்திருக்கிற வியாதிஸ்தன் மரித்திருக்கிறானான்னு தான் அநேகர் எத்தி பார்த்திருப்பார்கள். कई लोग ऐसे ही उस 38 साल के बीमारी को देखा होगा कि मर गया क्या. ஆனா அப்படிப்பட்டவனையும் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில உண்டு. लेकिन वैसे इंसानों को भी प्रभु जिलाने वाला ईश्वर हमारे बीच में है. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தில். எல்லா கரங்களை தட்டி ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை
ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தங்கச்சி பெற்றுக்கொள், தங்கச்சி பெற்றுக்கொள். இழந்து போன ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். உனக்கு படிக்க முடியல, உன்னால் சரியா நடக்க முடியல, சரியா ஆராதிக்க முடியல, இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறார். ஓ அக்கினி வந்து விழுகிறது, உன் தலைமையில் அக்கினி வந்து விழுகிறது, உன் தலைமையில் அக்கினி வந்து விழுகிறது. இப்போது அக்கினி வந்து விழுகிறது, அக்கினி வந்து விழுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ ஆரோக்கியம் அடைகிறாய், நீ ஆரோக்கியம் அடைகிறாய், நீ ஆரோக்கியம் அடைகிறாய், நீ ஆரோக்கியம் அடைகிறாய், நீ ஆரோக்கியம் அடைகிறாய். Praise the Lord. அருமையான தெய்வ பிள்ளையே, प्यारे प्रभु के बच्चे, நல்ல படிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க, अच्छा पढ़ना चाहते हो, நல்ல வேலை பார்க்கணும்னு விரும்புறீங்க, अच्छा नौकरी करना चाहते हो, ஆரோக்கியம் கெட்டு போயினதுனால लेकिन तुम्हारा आरोग्यता बिगड़ने के कारण சரியா எழும்ப முடியல, तुम उठ नहीं पा रहे हो. இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிங்க. आज विश्वास कर प्रभु पर, அவர் உங்களை ஆரோக்கியமாக वो तुझे आरोग्यता दिलाएगा. இழந்து போன ஆரோக்கியத்தை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். तुमने खोया वो आरोग्यता को प्रभु दिलाएगा. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் प्रेरितों के पुस्तक 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 22ஆம் வசனத்தை வாசி. 22वां वचन हम पढ़ेंगे. பாருங்க, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், अद्भुत रीति से जो चंगा करने का चंगा किया हुआ मनुष्य 40 வயதுக்கு மேலுள்ளவனாய் இருந்தான். 40 वर्ष से अधिक आयु का था. 12 வருஷம், 12 साल, 18 வருஷம், 18 साल, 40 வருஷம். 40 साल. ஹalleluya. हालेलुया. நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, मेरे जीवन में ही समस्या है, எனக்கு மட்டும் தான் வியாதி, मुझे ही बीमारी है, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, वो सब अच्छे हैं. அப்படி சொல்லி அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது 18 வருஷம் வந்துட்டு. ऐसे तुम पलट कर देखेंगे तो वहाँ 18 साल आ गया है. இந்த 18 வருஷக்காரங்க எனக்கு மட்டும் தான் வியாதின்னு நினைச்சு திரும்பி பார்த்தபோது 38 வருஷம் வந்துட்டு. 18 साल का इंसान कहेगा कि मैं ही बीमार हूँ, पलट कर देगा तो 38 साल बीमार है कोई. இந்த 38 வருஷம் எனக்கு மட்டும் தான் நினைச்ச நேரத்துல 40 வருஷம் வந்துட்டு. जब 38 साल का ये मनुष्य कहेगा कि मैं ही हूँ, पलट कर देखेगा तो 40 साल से. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. நம்மை ஆரோக்கியப்படுத்த மருந்துனால முடியாது, டாக்டர்னால முடியாது, வைத்தியரால முடியாது, மந்திரவாதத்தினால முடியாது, மந்திரவாதியினால முடியாது, ஜீவனுள்ள தேவனால் மட்டும்தான் நம்மை ஆரோக்கியப்படுத்த முடியும். हमें आरोग्यता दिलाने के लिए कोई वैद्य से नहीं होगा, दवाई पानी से नहीं होगा, कोई भी इलाज से ठीक नहीं होंगे, केवल जीवित परमेश्वर ही ठीक कर सकते हैं. ஏனென்றால் எலும்புகளும் நரம்புகளையும் உருவாக்கினது அவர். क्योंकि हड्डियों को और नसों को उन्होंने बनाया है. அவருக்கு தான் தெரியும் நம்முடைய போராட்டங்கள், பலகீனதைகள், கஷ்டதைகள், நெருக்கங்கள், நிந்தனைகள், அவமானம் எல்லாம் அவர் ஒருவருக்கு தான் தெரியும். केवल वही जानता है कि हम किस रास्ते से गुजर रहे, क्या अपमान सह रहे, सब कुछ वही जानते हैं. அதனால தான் ஆகார் ஒரு பேர் போட்டால் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார். इसलिए अजीरा ने कहा मुझे देखने वाला परमेश्वर. ஹalleluya, हालेलुया. அப்ப இதுவரையும் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தரும் தேவன். परमेश्वर अब तक तुमने आरोग्यता खो गया है, उसे लौटाने वाला है. இரண்டாவதாக दूसरी बात, இழந்து போன உயர்வை
கர்த்தர் திரும்ப தருவார். जो उन्नति तुमने खोया है उसे फिर प्रभु लौटाएगा. நம்முடைய உயர்வை இழந்து போயிருக்கலாம், हमारी उन्नति को हमने खोया है, ஆண்டவர் அதை நமக்கு திரும்ப தருவார். उसे प्रभु लौटाएगा. ஒருவேளை நீங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சிருப்பீங்க, हो सकता है आप सोचेंगे मुझे अच्छा आशीष रहना है, நல்ல கொஞ்சம் வருமானம் வரும்போது ஒரு பயங்கரமான இழப்பு வந்திருக்கலாம். थोड़ा कमाई आएगा तुरंत नुकसान आ जाता है, அந்த இழப்பு நமக்கு திரும்ப வரும். वो नुकसान को भी प्रभु फायदे में बदल के देगा. ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கும்போது उत्पत्ति 8 का 9वां वचन में इस प्रकार लिखा है. நோவாவின் பேழையை குறித்து அங்கே படிக்கலாம். नूह के जहाज के बारे में हम पढ़ते हैं. நோவா முதலாவது ஒரு காகத்தை வெளியே விட்டான். नूह पहले एक कौवे को भेजा, ஆனா அந்த காகத்தை விட்ட காகம் திரும்பி வரவில்லை. वो कौवा गया लेकिन लौट कर नहीं आया. காரணம் என்னவென்றால், कारण क्या है? அந்த காகத்துடைய சுபாவம் தெய்வ பிள்ளையை இப்போதான் வெளிப்படுகிறது. कौवा का गुण अभी प्रकट हुआ. கொஞ்ச காலம் அடங்கி ஒடுங்கி எப்படியோ பேழைக்குள்ள இருந்தது. थोड़ा दिन दबकर उस जहाज के अंदर बैठा था. இப்ப வெளிய பார்த்தபோது நிறைய பிணங்கள் கீழே அழுகி கிடக்கிறது. अभी जैसे वो बाहर गया बहुत सारे लाश उसको दिखाई दी. இன்னைக்கு நிறைய பேரு आज कई लोग பேழைக்குள்ள ஓடி வருவாங்க, जहाज के अंदर दौड़ कर आते हैं. வெளியில கிடக்கிற பிணங்கள் அழுகி போய் இருக்கிற பிணங்களை பார்த்து மீண்டும் என்ன செய்வாங்க, சபையை விட்டு அதை பார்க்கும்படியா ஓடுகிறவர்கள் நிறைய பேர். ऐसे भी कई लोग बाहर पड़े वे उस लाश को देखकर फिर से कलीसिया छोड़कर भाग जाते हैं. ரட்சிக்கப்பட சொன்ன உடனே ரட்சிக்கப்படுவாங்க, उद्धार पाना अगर उद्धार पाएंगे. சிலர் ஞானசானம் எடுப்பாங்க, कुछ लोग बपतिस्मा भी लेंगे. ஞானசானம் எடுத்துட்டு ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் சபைக்கு ஒழுங்கா வருவாங்க. बपतिस्मा लेने के बाद 1-6 महीने बहुत अच्छे से आएंगे आराधना में. கொஞ்ச நாள் போன உடனே थोड़े दिन के बाद அழுகி கிடக்கிற இன்டர்நெட்டும், नाश पड़ा हुआ इंटरनेट, அழுகி போய் இருக்கிற இன்ஸ்டாகிராமும், नाश में पड़ा हुआ इंस्टाग्राम, அழுகி போய் இருக்கிற வாட்ஸ்அப்பும், सड़ा हुआ व्हाट्सएप, அழுகி போய் இருக்கிற பேஸ்புக்கையும் பார்த்து सड़ा हुआ फेसबुक को देखकर போனது கர்த்தரிடத்துல திரும்பி வராமலே போயிட்டு. जो गया वापस प्रभु के पास आएगा ही नहीं. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்படி யாராவது இங்க இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மனம் திரும்பும்படியாக தான் ஆவியானவர் சொல்லுகிறார். आज यहाँ पर कोई बैठा है तो प्रभु कह रहा है कि मन फिरा लो. கர்த்தர் திரும்ப உங்களை உயர்த்தும்படியா விரும்புகிறார். परमेश्वर आपको और एक बार उन्नति में ले आना चाहता ஆனா है. இந்த போனவங்களுக்கு நன்மை ஒண்ணும் கிடைக்கல. लेकिन जो गया उसका कोई भला तो नहीं होने वाला है. மாறி போவ போவ அடி மேல அடியாக்கும். कितना पीछे जाएगा उतना पिटाई खाएगा. சிலது எத்தனை பட்டாலும் திருந்தாது. कुछ लोग कितना भी पिटाई खाए सुधरेंगे नहीं. ஆனா உணர்வு வரும், विवेकित होगा என்ன தண்டிக்கிறது ஆண்டவர் தான். क्योंकि पिटाई तो प्रभु कर रहा ஆனா है. அந்த உணர்வு வந்தாலும் சிலது திருந்தாது. लेकिन उस विवेक होने पर भी सुधरेंगे नहीं. ஆனா திருந்தாதது ஏதாவது இன்னைக்கு இருக்குமானா இன்னைக்கு திருந்தும்படியா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுங்க. अगर आज के दिन कोई ऐसे सुधरे बिना बैठे हो तो आज सुधरने के लिए प्रभु कह रहा है. அழுகி போன பேஸ்புக் உன் கையில இருக்குமானா நீ பரலோகத்தின் தேவனுக்கு தூரமா இருக்க. सड़ा हुआ फेसबुक तेरे हाथ में है तो सोच ले तू प्रभु से दूर है. அழுகி போன இன்டர்நெட் உன் கையில இருக்குமானா நீ தேவனுக்கு தூரமா இருக்கிற. सड़ा हुआ इंटरनेट तेरे हाथ में है तो सोच ले प्रभु से तू दूर है. ஏதோ கடமைக்காக மட்டும் தான் சபைக்கு வரேன், ऐसे नाम के लिए तुम कलीसिया में आते हो, ஏதோ கடமைக்காக தான் கிறிஸ்தவனா வாழ்ற. नाम के लिए मसीह जीवन जी रहे हो. ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னைக்கு எந்த கூட்டம் வச்சாலும் கூட்டத்துக்கு வருவாங்க. उन दिनों में कोई भी मंडली वो लोग दौड़ कर आते थे. அது மழையா இருந்தாலும் வருவாங்க, बारिश होने पर भी आएंगे, தண்ணி முட்டளவு தண்ணி இருந்தாலும் வருவாங்க. पानी पूरा घुटने तक भी आए दौड़ कर आएंगे. இன்னைக்கு நிறைய பேருக்கு கூட்டத்துக்கு வர விருப்பம் இல்லை. என்ன தெரியுமா? आज कई लोग मंडली में क्यों आना नहीं चाहते? அழுகி போன இன்டர்நெட்டுக்கும், क्योंकि सड़ा हुआ इंटरनेट के लिए, போன பேஸ்புக்குக்கும், सड़ा हुआ फेसबुक के लिए, அழுகி போன வாட்ஸ்அப்புக்கும், सड़ा हुआ व्हाट्सएप के लिए, அழுகி போன இன்ஸ்டாகிராமுக்கும் सड़ा हुआ इंस्टाग्राम के लिए நேரத்தை கொடுத்து, समय दिलाकर, இனி ஒரு பக்கம் அழுகி போன காதலுக்கும் सड़ा हुआ प्यार के लिए भी जगह देते, நேரத்தை கொடுத்து समय देते हैं ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு விட்டார்கள். और प्रभु की आराधना करना छोड़ दिए. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. சபைக்கு வந்தால் இந்த காகத்தை போல இருக்க கூடாது. कलीसिया में आने के बाद कौवे की तरह मत रहो. இந்த காகத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. कौवा का एक गुण है, கொஞ்ச நாள் சபையில இருந்து எல்லாரையும் போல கை தட்டும். थोड़ा दिन कलीसिया में रहेगा सबको देखकर ताली ஆனா बजाएगा. எப்ப வசதி கிடைக்குமோ அங்கேயும் ஓடும். जब उन्नति आएगी वहां दौड़ जाएगा. இந்த சுபாவம் இன்னைக்கு சபையை விட்டு மாறினால் கர்த்தர் உங்களை உயர உயர எழும்புவார். ये स्वभाव यदि कलीसिया से दूर होगा तो प्रभु और उन्नति में ले आएगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. நோவா பேழையிலிருந்து
இருந்து முதலாவது காகத்தை விட்டார் வெளியே. नूह ने अपने जहाज से पहले कौवे को बाहर भेजा. காகம் போயிட்டு திரும்பி வரும்னு சொல்லி நோவா ஆயத்தத்தோடு காத்து இருக்கிறார். नूह इंतजार कर रहा था कि कौवा गया वापस लौट कर आएगा. நம்ம ஊழியக்காரங்கள் அப்படிதான். பையன் இனியாவது திரும்பி வருவான் ஆவலோட காத்து இருக்கிறாங்க. அவன் திரும்பின பாடில்லை. हमारा सेवक लोग भी ऐसे इंतजार करते, ये लौटेगा लौटने का नाम ही नहीं ले रहा है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஒருவேளை இங்க வராட்டாலும் இது யூடியூப்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நாள் அவங்க பாப்பாங்க. आप यहाँ नहीं आ रहे लेकिन YouTube में प्रचार है, जरूर एक दिन वो सुनेंगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இந்த சபையை விட்டு ஓடுது பாத்தீங்களா? जो कलीसिया को छोड़कर जाते हैं ना, இது எங்க போனாலும் தெய்வ பிள்ளைகளை முன்னேறக்கூடிய சூழலும் அவங்க இல்ல. ये कहीं भी दौड़े वो कभी उन्नति में नहीं आएगा. அது பாவத்திலேயே படுத்து கிடந்து சாக விரும்புகிறது. वो पाप में ही सोएगा, श्राप में मिटेगा. ஹalleluya हालेलुया. ஆனால் लेकिन நோவா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தார், காணல. नूह थोड़ा दिन इंतजार किया, नहीं आया. அவர் என்ன நினைத்திருப்பார்? तब नूह ने क्या सोचा? போனது ஒருவேளை வெள்ளத்தில் என்னங்களுக்கு செத்து போயிருக்கும். हो सकता है गया तो वो मर गया लगता है. இரண்டாவது ஒரு புறாவை விட்டார். दूसरा कबूतर को भेजा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. பாருங்க, देखिए எவ்வளவோ தண்ணியில அழுகி போன மரங்கள் நிறைய உண்டு. सड़ा हुआ पेड़ बहुत पड़ा था. எவ்வளவோ இலைகள் அழுகி போனது. ऐसे सारे पत्ते सड़ गए थे. அந்த அழுகி போன இடத்தில் பச்சை பசையல் என்று ஒரு ஒலிவ மரத்தின் கிளை அங்கே இருந்தது. उस सड़े हुए जगह में भी वहां पर एक छोटा सा एक पत्ता मिला उसको. ஆனால் இந்த புறாவுடைய சுபாவம் என்ன தெரியுமா? பச்சையானது எங்கே இருக்கிறதோ அதுதான் அது பார்க்கும். कबूतर का गुण क्या है? जहाँ हरा दिखता है वो वहीं पर जाता है. புறாவுக்கு ஜீவன் இல்லாதது கண்ணு காணாது. उसको मरा हुआ लाश नहीं दिखाई देता. ஆனா ஜீவன் இருக்கிறது தான் புறா பார்த்தது. जीवन जहाँ पर है वो देखता है कबूतर. ஹalleluya हालेलुया. எல்லாரும் கையில பைபிள் இருக்கு இல்லையா? सबके हाथ में बाइबल है. பச்சையான ஒலிவ மரத்தின் கிளை என்று சொல்லி இருக்கிறதா இல்ல உலர்ந்து போனதுன்னு இருக்கா? यहाँ लिखा है कि हरा भरा जैतून का पत्ते या सूखा पत्ता का है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அப்ப அந்த புறாவுடைய அனுபவம் வந்து பட்ட மரம் அல்ல, அது ஜீவன் உள்ளதையே நோக்கி போகிற அனுபவம். पत्ता का ये अनुभव है कि सूखा हुआ नहीं ढूंढता है लेकिन जीवन पाया हुआ को இந்த ढूंढता है. புறாவின் அனுபவம் கண்மலையின் உயரங்கள் உயர எழும்புகிற அனுபவம். एक कबूतर का ये अनुभव है कि ऊंचे पर्वतों पर उठना है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. புறா போய் ஒரு ஒலிவ இலையை கிள்ளி கொண்டு எங்க வந்தது? புறா திரும்பவும் பேழைக்குள் வந்தது. कबूतर ने जाकर चोंच में जैतून का नया पत्ता लेकर फिर से जहाज में लौटा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அருமையான தெய்வ பிள்ளைகளே, प्रभु के बच्चे, இந்த ஒலிவ இலைக்கு ஒரு கதை உண்டு. जैतून का पत्ता का एक कहानी है. அழுகி போன பிரேதத்துக்குள்ள கடந்தை. जो नाश पड़ा हुआ सामान के बीच में पड़ा था. உலகத்துல இன்டர்நெட், फेसबुक, வாட்ஸ்அப், தெய்வ பிள்ளை, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கு இடையிலேயே நான் கடந்தேன். इस संसार में इंटरनेट, फेसबुक, व्हाट्सएप, इंस्टाग्राम ये सब नाश सड़ा हुआ चीज के बीच में पड़ा அழுகி था. போன துர்நாற்றம் வீசுகிற மரத்துக்குள்ளதான் நான் நின்றேன். उस सड़ा हुआ उस पेड़ के नीचे में खड़ा था. ஆனால் நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன். लेकिन फिर भी मैं अपना पवित्रता को संभाल लिया. எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்லுவீங்க? कितने लोग इस रात में कहोगे அழுகி போன உலகத்துல தான் நான் ஜீவிக்கிறேன். इस सड़ा हुआ दुनिया में मैं जी रहा हूँ. பாவம் நிறைந்த உலகத்துல தான் நான் ஜீவிக்கிறேன். पाप भरा हुआ दुनिया में मैं जी ஆனா रहा हूँ. உண்மையிலேயே நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. लेकिन मैंने अपने पवित्रता को संभाल कर रखा, कहा हुआ ताली बजाकर प्रभु की हम स्तुति करेंगे. हालेलुया ஹalleluya. பாருங்க, अनेகருக்கு கரம் தட்ட கொஞ்சம் பயமா தான் இருக்குது. कई लोगों को डर लग रहा है ताली बजाने. நம்ம ஜீவிக்கிற ஜீவிதமே इसका मतलब जो जीवन तुम जी रहे முள்ளுக்குள்ள हो தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். वो काटेरी जीवन जी रहे हो. நாற்றம் வீசுகிற இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். सड़ा हुआ जीवन जी रहे हो. ஆனா இந்த நாற்றத்தின் மத்தியில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை
பேழைக்கு மட்டும் சபைக்கு மட்டுமல்ல தேசத்துக்கும் அறியக்கூடிய ஒரு பறவைக்கு அறியக்கூடிய ஒரு நல்ல மரமா இந்த ஒலிவ மரம் விளங்கினது. लेकिन ये जैतून का पेड़ ऐसा का कि सड़ा हुआ नहीं, उसमें भी वो खुशबूदार और हरा भरा निकला है जैतून का पेड़. हालेलुया. நீங்க சபையில நாட்டப்பட்ட ஒரு நல்ல ஒலிவ மரமா எத்தனை பேர் மாறணும்னு விரும்புறீங்க? आज कितने लोग चाहते हैं कि इस कलीसिया में जैतून की पत्ते के समान मैं बनना चाहता हूँ. அப்படியே கரத்தை உயர்த்தி ऐसे हाथों को उठाकर அப்பா यीशु पिता जीवनुள்ள ஒரு ஒலிவ மரமா என்னை சபையில நாட்டும் ஆண்டவர். प्रभु मुझे एक जीवित रहा हुआ जैतून के पत्ते के समान खड़ा करो. உடானா பரக்கா பாபா கரம் தூக்கி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் हाथ ஆண்டவரே. उठाए हुए हर एक के लिए मैं प्रार्थना कर रहा हूँ. ஒரு ஜீவனுள்ள ஒலிவ மரமாய் एक जीवित ओलिव जैतून का पेड़ के समान அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் कई लोगों के लिए लाभदायक होने के लिए அநேகர் என்னை கண்டுகொள்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படியாய் कई लोग मेरे जरिए मसीह को देख पाने के लिए என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே. आप मुझे वैसे बनाइए परमेश्वर. அப்படி மாற்றும் ஆண்டவரே. ऐसे बनाइए परमेश्वर. அப்படி என்ன உயர்த்தும் ஆண்டவரே. ऐसे मेरी उन्नति कीजिए परमेश्वर. दूराला बाबा बाबा रिखा बारा बाला बाला रिबाला दूराला बाबा. எத்தனை இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே மனநிறைவோடு பணி செய்குவே. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே மனநிறைவோடு பணி செய்குவே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ अभी தெய்வ பிள்ளைகளே அந்த புறா அதை கவ்வி கொண்டு பேழைக்குள் போன போது जब कबूतर ने उसे अपने चोंच पे पकड़कर जहाज के अंदर गया நோவா தண்ணி வத்தி போனது என்பதை அறிந்து கொண்டான். नोहा ने जान लिया कि जल पृथ्वी से निकल गई है. அல்லேலூயா. हालेलुया. இந்த புறாவின் சுபாவம் யாரிடத்தில் இருக்கிறதோ एक कबूतर का स्वभाव जिनके अंदर है அது எங்க போனாலும் திரும்பி வரும். वो जहां भी जाए लौटेगा. அல்லேலூயா. அது हालेलुया. எந்த பாவத்தை கண்டாலும் பாவத்துல போய் என்ன செய்யாது உட்காராது. वो जहां भी जाए पाप को देखकर पाप में नहीं बैठेगा. படிக்கிற இடத்துல பயங்கர பாவம் இருக்கலாம். पढ़ने के स्थान पर पाप बहुत है. தெய்வ வேலை பார்க்கிற இடத்துல பயங்கரமான பாவம் இருக்கலாம். नौकरी के स्थल पर पाप बहुत है. ஆனா இந்த புறா இருக்கு பாத்தீங்களா, लेकिन ये जो कबूतर है அது ना பாவத்துல நிலைத்திருக்கவே நிலைத்திருக்க. वो कभी पाप में बैठेगा ही नहीं. பாவம் என்பது பிடிக்காத ஒன்று புறா. पाप को घृणा करता है कबूतर. இனி ஒன்று और एक பறவைகளை கவடற்று போனது புறா. निष्कलंक कबूतर है. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதான் சங்கீதக்காரன் கவடற்ற உத்தம இஸ்ரவேலரே. ए बिना कपटी के जो खराब इस्राएली அப்ப புறாவை போல மாறாவிட்டால் பரலோகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, உயர எழும்ப முடியாது. जब हम कबूतर की तरह नहीं बनेंगे उन्नति भी नहीं पाएंगे, स्वर्ग में भी नहीं जा அப்ப நம்ம पाएंगे. இழந்து போன உயர்வை கத்த நமக்கு திரும்ப தர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை புறாவை போல் மாற வேண்டும். खोया हुआ उन्नति को फिर से पाना है तो हमारा जीवन कबूतर के समान बनना है. ஹalleluya. हालेलुया. தாள தாள கிடக்கிறது இல்ல, உயர்ந்து உயர்ந்து போணும். ऐसे ही गिरे गिरे नहीं पड़ना है, ऊपर होना है மேல மேல போணும். और ऊपर ऊपर आना है. ஹalleluya. हालेलुया. என்ன இருந்த இடத்துல உட்கார்ந்து 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 இருக்க கூடாது, எழும்பணும். ऐसे ही जहां बैठे वहीं बैठे बैठे मत रहो. ஹalleluya. हालेलुया. அப்போ இழந்து போன உயர்வை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். खोया हुआ उन्नति को परमेश्वर आपको दिलानेगा. ஒருவேளை பூமிக்கு ரீதியாக
हो सकता है जो पृथ्वी के आशीर्वाद உங்க हो, செல்வத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், हो सकता है आपकी आरोग्यता को खोए हो, உங்க பணத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். आपके पैसे को खोए हो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பாருங்க, देखिए தண்ணிக்குள்ளேயே நின்று அழுகி போகாமல் நின்ற ஒலிவ இலை இப்போ உயரத்துக்கு வந்துட்டு, उस सड़े हुए पानी के अंदर भी हरा भरा जैतून का पेड़ ऊपर आया। ஹalleluya. हालेलुया। எந்த காற்று வீசினாலும், कितना ही हवा लगे, எந்த பேஸ்புக்ல இதை விட மேலானது வந்தாலும், फेसबुक में चाहे इससे भी बढ़कर भी दिखाई दे, அழுகி போகாமல் நின்றால் वो सड़ेगा नहीं तो நம்மை கவ்வி கொண்டு உயரை போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். हमें चोच में पकड़कर ले जाने के लिए पवित्र आत्मा उतर आएंगे। இந்த புறா எதுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது பைபிள்ல? कबूतर की तुलना किससे की जाती है? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது, जब यीशु मसीह बपतिस्मा लेकर बाहर किनारा आए, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். पवित्र आत्मा कबूतर के रूप लेकर आए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்களை கவ்வி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் போக வேண்டுமானால், अगर நீங்கள் எத்தனை நாட்டம் வீசுகிற இடத்துல இருந்தாலும், நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் நீங்கள் அழுகி போகவும் மாட்டீர்கள். உங்களை கவ்வி கொண்டு போகும்படியா பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். आपको पवित्र आत्मा अगर चोच में उठाकर ले जाना, कितना सड़े गंदगी आसपास होने पर भी हम अपनी पवित्रता को संभाल लेंगे तो पवित्र आत्मा में उठाकर ले जाएगा। நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்ந்து போகவே மாட்டோம், आत्मिक रीति में कभी घटेंगे नहीं எழும்பி கொண்டே இருப்போம். और प्रकाशित होंगे। 2024 முடிஞ்சு 25 பிறக்கிற நேரத்துல 2024 खत्म होकर जब 25 शुरू हुआ, 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுப்போம், पहले तारीख में एक निर्णय लेते हैं, 2ஆம் தேதி அந்த தீர்மானம் பட்டு போச்சு. दूसरा तारीख निर्णय भूल जाते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ஜூலை மாசம் இன்னைக்கு கொஞ்சம் உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோம். हो सकता है इस जुलाई महीने के आज के तारीख में थोड़ा जिलाए जा रहे हो, 2026 ஜூலைல இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். लेकिन 26 के जुलाई में ये होगा कि पता नहीं। அப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேல மேல கொண்டு போகவே முடியாது. अगर ऐसे आप गुनगुना रहेंगे तो पवित्र आत्मा को कभी उठा नहीं सकता है। 120 பேர் கூடி இருந்தாங்க, 120 लोग इकट्ठा हुए थे, அவர்களுக்கு எந்த நாட்டமும் வீசல, उनको कोई बदबू नहीं आई, அவங்க எதையும் சிந்திக்கல, उन्होंने कोई विचार ही नहीं किया। அவங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்குள்ளே கடந்து போவதற்கு காரணம் ஒரே மனதோடு ஏக மனதாய் கூடி இருந்தார். उनका जीवन उन्नति में आने के कारण वो एक ही विचार एक ही मन से वहां बैठे थे। பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். पवित्र आत्मा उतर आया। படிப்பறிவில்லாத, अनपढ़ है, உதவாமல் இருந்த किसी काम लायक नहीं, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். पतरस जब उठकर प्रचार करने लगा, படித்தவர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். पढ़े लिखे लोगों के बीच में खड़े रहकर प्रचार किया। எழும்புவதற்கு காரணம், उठने का कारण, அவன் தனக்கிடத்தில் இருந்த எல்லா அழுக்கையும் அறிக்கையிட்டு விட்டான். अपनी सारी गंदगी को उसने दूर कर दिया। பரிசுத்த ஆவியானவராக அவனை தூக்கி நிறுத்தினது. पवित्र आत्मा ने उसे अपने हाथों में लेकर उठाया। ஹalleluya. हालेलुया। தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்கி நிறுத்த வேண்டுமானால், बहन अगर पवित्र आत्मा आपको उठाकर खड़ा करना है तो, அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், अधर्म भरा हुआ इस दुनिया में तुम जी रहे हो, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், पाप भरा हुआ इस दुनिया में जी रहे हो, அதை உதறி தள்ளிவிட்டு उसे सब उठाकर फेंक कर எழும்புவோமானால் अगर तुम उठेंगे तो கர்த்தர் உங்களை உயர எழுப்ப பண்ணுவார். परमेश्वर और तुझे उन्नति कराएगा। கர்த்தர் உங்களை உயர எழும்ப प्रभु பண்ணுவார். तुझे उन्नति में ले கர்த்தர் உங்க आएगा, வாழ்க்கையை உயர்த்துவார். तेरे जीवन को उन्नति में ले நீங்க आएगा। மேல 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 எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். तुम और ऊपर 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 की ओर बढ़ते உங்களை जाओगे। ஒரு சத்துருவும் ஒன்றும் செய்ய முடியாது. कोई शत्रु तुझे छू न पाएगा, சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. शत्रु तुझ पर प्रबल न हो पाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த ராத்திரி வேளையில इस रात के समय உங்க पर வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. जीवन को समर्पण करो। பாவம் வேண்டாம் ஆண்டவரே, पाप नहीं चाहिए प्रभु, இந்த அழுகி போன பாவ ஜீவிதம் எனக்கு வேண்டாம் ये ஆண்டவரே, सड़ा हुआ जिंदगी मुझे नहीं चाहिए प्रभु, அழுகி போன இன்டர்நெட் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ये सड़ेला इंटरनेट मुझे नहीं चाहिए, அழுகி போன ஃபேஸ்புக் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, सड़ेला फेसबुक नहीं चाहिए, ஆண்டவரே அழுகி போன இன்ஸ்டாகிராம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, सड़ा हुआ इंस्टाग्राम नहीं चाहिए ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும் போதும் ஆண்டவரே, प्रभु, केवल आप काफी है मेरे लिए, நீர் மட்டும் எனக்கு போதும் केवल ஆண்டவரே, आप काफी
मांगिए, இன்னும் சொல்லி அவரை வருந்தி அழைங்க. वैसे गिड़गिड़ा कर बुलाओ, அவர் உங்களை மேல மேல உயர்த்துவார். और आपको उन्नति में ले आएंगे, மேல மேல உயர்த்தி கொண்டே இருப்பார். आपको उन्नति में ही ले आएंगे। அவர் உயர்த்தும் போது ஒருவராலும் தடை பண்ண முடியாது. जब वो उन्नति में ले आएंगे कोई रोक नहीं सकता। அவர் உங்களை தூக்கினா ஒருவனும் தட்டி பறிக்க முடியாது. अगर वो उठा लेंगे तो उसे कोई छीन नहीं सकता। அவர் கையில நீங்க இருந்தா எந்த துஷ்ட பிசாசு உங்களை தொட முடியாது. अगर वो उनके हाथ में आप रहेंगे कोई दुष्ट तुम्हें छू नहीं सकता। பிரதர் சிஸ்டர், ब्रदर सिस्टर, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், நீங்கள் அவர் கையில் இருப்பீர்களானால் ஒன்றும் உங்களை தொடாது. कोई भी नुकसान आए अपमान आए, यदि आप यीशु के हाथ में कुछ भी तुम्हें छू नहीं सकता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஊழியத்திலிருந்து எப்படியாவது வீழ்த்தலான்னு கூட நினைப்பாங்க. सेवा से कैसे भी निकल जाओ ऐसा लगेगा। ஒதுக்கி போடுகிற ஒரு அழுக்கை போல மாத்தலான்னு நினைத்தா கூட ऐसे हटकर निकलने का गुण भी आए। அவர் கையில் இருந்தா ஒருத்தனும் தட்டி பறிக்க முடியாது. अगर यीशु के हाथ में तो कोई उसे छीन भी नहीं सकता। ஸ்தாபனத்தால் தட்டி பறிக்க முடியாது. संस्था भी हटा नहीं सकता है। குடும்பத்தால் தட்டி பறிக்க முடியாது. परिवार वाले हटा नहीं सकते। சொந்த பந்தங்களால் தட்டி பறிக்க முடியாது. रिश्तेदार हटा नहीं सकते। நான் இருப்பதோ என்னை உயர்த்துகிறவருடைய கரத்திலே. क्योंकि मैं जिसके हाथ में हूँ वो मुझे ऊंचा करता है। அவர் என்னை தாழ்த்த மாட்டார், அவர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். वो कभी मुझे नीचा नहीं करेगा, ऊंचा उठाएगा। தூராலாபா எல்லா கரங்களை தட்டி ताली உயர்த்தும் बजाकर, தெய்வம். பிரைஸ் தி லார்ட். क्योंकि उन्नति करने वाला परमेश्वर है। தூராலாபா ரிபாபா பாபா உடாராபா ரிகாதானா ரிகாபாராபாலாபா உடாராபாலாபா தூராபாலாபாலாபா ரிகாதானா ரிகாது ரிகாபாராபாலாபாலாபா உடாராபா தீராபாலாபா உடாபாபா பாபா ரிபானா ஹத்து நாரபா ஷபரபா உரியாந்தாராபாலாபா. அருமையான தெய்வ பிள்ளையே, प्यारे प्रभु के बच्चे, நம்ம சபையில இன்னும் ஊழியக்காரல கர்த்தர் எழுப்புவார். और प्रभु सेवकाई के लिए लोगों को उठाने वाला है। இன்னும் கிளை ஊழியங்களை எழுப்புவார். और शाखा कलीसिया उठने वाला है। எல்லாம் அதம்பதித்து போனதுன்னு நினைக்காதீங்க. सोचो मत कि बहुत देरी हो रही है। சத்துரு முடக்கி போடலாம் என்று நினைத்ததை இன்றைக்கு தகர்த்து கொண்டு உங்களை மேலே உயர்த்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். शत्रु जो रोकने का चाहत किया, लेकिन आज पवित्र आत्मा आपको उठाकर जगाने के लिए उतर आया है। ஒரு மனிதனாலும் தடை பண்ண முடியாது. कोई मनुष्य रोक नहीं सकता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒண்ணு கொண்டு போறாம आज लोगों विश्वासियों के अंदर जलन, என்னை விட இவங்க மேல வந்துடக் கூடாது, मेरे से ये बहुत आगे नहीं निकलना है, என்னை விட இவங்க உயர்ந்திடக் கூடாது, मेरे से आगे नहीं निकलना है, என்னை விட இந்த பிள்ளை படிச்சிடக் கூடாது. मेरे से ज्यादा ये लड़की नहीं पढ़ना है। ஆனா என்னைக்கு என்னை விட இவங்க உயரணும்னு விரும்புறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை உயரும். जिस दिन तुम सोचते हो कि ये मेरे से आगे जाने तो उस दिन तुम्हारा जिंदगी आगे बढ़ेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया, நம்ம ஆண்டவர். praise the lord. हालेलुया। அடுத்ததாக अगली बात, மூன்றாவதாக तीसरी बात, உயிர்ப்பிக்கும் நம்முடைய உயிர் திரும்ப வரும். हमारा जीवन को जिलाएगा। இழந்து போன உயிர் நமக்கு திரும்ப வரும். खोया हुआ जीवन को प्रभु लौटाएगा। ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन में செத்து போன அனுபவம் வாழ்ந்துட்டு இருக்கோம். मरा हुआ जीवन जी रहे हैं। நிறைய பேரை பாக்குறேன். कई लोगों को मैं देख रहा हूँ, ரட்சிக்கப்பட்ட நாட்களில उद्धार पाए हुए दिन में நல்ல கையை தட்டு, अच्छा हथाली बजाते थे। அந்நிய பாஷையில பேசினா அப்படிதான் பேசுவாங்க. अन्य भाषा मुंह से निकलता था वैसे निकलता था। தீர்க்க தரிசன வரம் கூட இருந்திருக்கும். भविष्यवाणी का वरदान भी था। ஆனா இன்னைக்கு பார்த்தா लेकिन आज जब हम देखते ஒரு हैं செத்து போன ஜீவிதம், एक मरा हुआ जिंदगी, ஒரு செத்து போன வாழ்க்கை. मरा हुआ जीवन। நீங்க சர்ச்சில தான் இருக்கிறீங்களா மரண வீட்டுல இருக்கிறீங்களான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிற அனுபவம். आज कलीसिया में ऐसे आकर बैठे हो, क्या कलीसिया में आए हो या मरा हुआ घर पर आए हो? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வேதாகமத்தில் अनेक காரியங்களை படிக்க हम முடியும். पवित्र शास्त्र में कई बातों को पढ़ते हैं। என்னாகமத்தின் புத்தகத்திலே படிக்கும்போது गिनती के पुस्तक में हम पढ़ते हैं 40 வருஷம் கோலாய் இருந்த கோல், மோசேயின் கரத்தில் இருந்த கோல் मूसा के हाथ में जो 40 साल से लकड़ी के समान था, கர்த்தருடைய பெட்டிக்குள் வைத்தபோது जब परमेश्वर के पेटी के अंदर रखा, அது அடுத்த நாளே திழுத்தது. उस वाचा के संदूक में अगले दिन ही फूल गया। இன்றைக்கு உலர்ந்து போன உன்னுடைய கையில் இருக்கிற கோல் அல்ல உன்னுடைய கிருபையை आज तेरे जीवन में जो भी टूटा हुआ एक लकड़ी के समान है वो प्रभु का अनुग्रह है। கர்த்தர் மீண்டும் துளிர்க்க பண்ண उसे போகிறார். परमेश्वर फिर से जिलाने वाला है, மீண்டும் துளிர்க்க பண்ண उसे போகிறார். प्रभु जिलाने वाला है। நீங்க இருக்கிற இருப்ப பார்த்த
பிற்பாடு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. आप जिस हालत में बैठे हो बहुत मुश्किल लग रहा है. ஹalleluya. हालेलुया. துளிர்கண்டாம் பாஸ்டர் இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? प्रभु पास्टर जी फूलने की जरूरत में ऐसे ही हम बैठते हैं. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் வேண்டாம், நான் செத்தது போல இருந்து நரகத்துக்கு போலாம்னு நினைக்கிறீங்களா? क्या आप सोच रहे हो आत्मिक जीवन में मुझे जिलाना नहीं, मैं ऐसे ही मरकर नरक में चला जाता हूँ. ஹalleluya. हालेलुया. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும், आत्मिक जीवन में उठना है, துளிர் விடணும். उसमें फलना है. தெய்வ பிள்ளைகளை கோல் 40 வருஷம் கோலா தான் இருந்தது. 40 साल वो एक डंडा ही था. எப்போது கர்த்தருடைய பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டதோ, लेकिन जिस दिन वाचा के संदूक में रखा गया, அந்த கோல் துளிர்த்தது. वो लकड़ी फूल गया, அந்த கோல் துளிர்த்தது. वो खिल गया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவரே, हे प्रभु, ஆவிக்குரிய விஷயத்துல நான் மரித்து போயிருக்கிறேன். आत्मिक जीवन में मैं मरा हुआ என்னை परमेश्वर, உயிர்ப்பியும் ஆண்டவரே, मुझे जिलाइए என்னை प्रभु, உயிர்ப்பியும் मुझे ஆண்டவரே. जिलाइए प्रभु. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் செத்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, आत्मिक जीवन में मरा हुआ என்னை हूँ, உயிர்ப்பியும் ஆண்டவரே. मुझे जिलाइए. யாரும் அப்படி இல்லையா? ऐसा कोई नहीं है क्या? எல்லாரும் நல்ல ஆவிக்குரிய பவரோட தான் இருக்கிறீங்களா? क्या तुम पावर में बैठे हो? ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க வேண்டிய अनेகர் இன்றைக்கு வரவில்லை. आज ये शब्द सुनने के लिए कई लोग यहाँ नहीं आए हैं. நல்ல ஆவியில ஜெபித்த நாட்கள் ஆலயம் என்று வாஞ்சையோடு ஓடி ஓடி வந்தவர்கள், आत्मिक में अच्छा प्रार्थना किए और भवन में दौड़ दौड़ कर आने वाले लोग, மணிக்கூர் கணக்கில் முழங்கால்ல நின்று ஆராதித்தவர்கள், घंटे भर घुटने में खड़े रहकर आराधना करते थे. தெய்வப்பிள்ளை ஜெபிக்க ஆரம்பித்தால் பரலோகமே இறங்கி வந்து கொண்டிருந்த அனுபவம் प्रार्थना करना शुरू करते स्वर्ग ही उतर आता था. இன்னைக்கு अनेகருக்குள்ள இல்லை. आज कई लोगों के अंदर नहीं அது है, செத்து போயிருக்கிறது. वो मर गया है. அந்த இழந்து போனதை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியா வந்திருக்கிறார். उसको याहोवा का प्रभु जिलाने के लिए आज आया है. प्रभु திரும்ப தரும்படியா வந்திருக்கிறார். फिर से आपको लौटाने के लिए प्रभु आए இந்த हैं. கூட்டம் அதற்காக தான் வைக்கப்பட்டது. ये उसके लिए मंडली रखा गया है, நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ताकि तुमने जो खोया हो तुम पा सके. இழந்து போன கிருபையை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். जो अनुग्रह तुमने खोया उसे फिर से पा सके. இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். खोया हुआ अभिषेक को फिर से पा सके. இழந்து போன தெய்வீக மகிமையை நீங்க மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். खोया हुआ प्रभु की महिमा को फिर से पा सके. கர்த்தருக்காக எழும்பணும். उसके लिए उठना है, நீங்க துளிர்க்கணும். उसके लिए खिलना है. வேத புத்தகத்துல पवित्र शास्त्र में மாமிசத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் மரித்து போனார். शारीरिक तौर से एक मनुष्य मर गया. லாசருவை குறித்து நாம் பார்க்கிறோம். लाजरस के बारे में हम पढ़ते हैं. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் படிக்கும்போது यूहन्ना रचित सुसमाचार में हम पढ़ते हैं. 11ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, 11वां अध्याय में लिखा है, லாசரு மரித்தான், 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே என்று சொல்லுகிறார். लाजर मर गया, 4 दिन हो गया, दुर्गंध नहीं आई. ஹalleluya. हालेलुया. நாற்றம் வீசும் என்று சொல்றாங்க. दुर्गंध आएगा करके कहते அவன் हैं, மரித்து போயிருக்கிறான். क्योंकि वो मर गया है. ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन प्रभु कहता है அவன் மரிக்கல, वो मरा नहीं, அவன் நித்திரையா இருக்கிறான். वो सो रहा है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு மரித்து போயிருக்கிற நித்திரையாய் இருக்கிற தேவ பிள்ளையே, आत्मिक जीवन में मरा हुआ नहीं, सोकर पड़े हुए प्रभु के बच्चे, அன்றைக்கு லாசருவை உயிர்ப்பித்த அதே தேவ வல்லமை இன்றைக்கு உங்களையும் உயிர்ப்பிக்கும்படியா வந்திருக்கிறது. उस दिन लाजर को जिलाया हुआ प्रभु का सामर्थ्य आज आपको भी जिलाने आया है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்று, நாருமே. उन्होंने कहा 4 दिन हो गया, दुर्गंध आएगी. ஒரு பாட்டு கூட உண்டு, 4 நாளாயிற்று நாருமென்றா நம்பிக்கை விடாது நீ பிழைப்பாயென்றார். 4 நாளாயிற்று நாருமென்றா நம்பிக்கை விடாது நீ பிழைப்பாயென்றார். கவலைப்பட்டார், இயேசு கண்ணீரை விட்டார், மரித்தவனை உயிர்த்து வரவும் செய்தார். அல்லேலூயா. ஹalleluya. உங்களை நினைத்து அவர் கவலைப்படுறார். आपको सोचकर प्रभु दुख हो रहा है. பிரதர் சிஸ்டர், भाई बहन, உங்க அப்பா அம்மாவுக்கு இல்லாத கவலை, आपके माता पिता को जो चिंता नहीं है, உங்க சொந்த பந்தங்களுக்கு இல்லாத கவலை, आपके रिश्तेदार को जो चिंता नहीं है, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் आपके लिए जीवन दिया हुआ यीशु உங்களை பார்த்து கவலையோடு இருக்கிறார். आपको देखकर दुखी है. எதற்காக? क्यों दुखी है? என்னை ஆராதிக்க வேண்டிய பிள்ளை, मुझे आराधना करने वाला बच्चा, என்னை உயர்த்த வேண்டிய பிள்ளை मेरी उन्नति करने वाली बच्ची மரித்து போயிருக்கிறதே. मरा हुआ अवस्था में है. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிருக்கிறது.
இருக்கிறதே, आत्मिक रीति से मरा हुआ है। இந்த கூட்டத்திலேயாவது உயிர் பெறாதா? क्या इस मंडली में वो जिलाया नहीं जाएगा? இந்த கூட்டத்திலேயாவது எழும்பாதா? क्या इस मंडली में और एक बार उठेगा कि नहीं? இந்த கூட்டத்திலேயாவது கர்த்தருக்காய் பயன்படாதா? क्या इस मंडली में प्रभु के लिए इस्तेमाल होगी कि नहीं? ஹalleluya, हालेलुया। அவர் ஏக்கத்தோடு நம்ம மத்தியில வந்திருக்கிறார், वैसे विलाप के साथ प्रभु हमारे அவர் बीच में आए, ஏக்கத்தோடு வந்திருக்கிறார், एक चाहत के साथ प्रभु आए हैं, உங்களை உயிர்ப்பிக்கும்படி அவர் வந்திருக்கிறார், आपको जिलाने के लिए आए हैं। ஆரோனின் கோல் துளுத்தது போல உங்க கோல் இன்றைக்கு துளுக்க போகுது। जिस प्रकार आरोन की छड़ी फली वैसे आपका छड़ी भी खिलेगा। வாடி வதங்கி போய் இருந்த கோல், जहाँ सूखा हुआ मुरझाया हुआ छड़ी, ஒரு சாதாரண கோல் एक साधारण छड़ी, கர்த்தருடைய பெட்டிக்குள்ள வந்தபோது அது துளிர்த்தது। जैसे ही वाचा के संदूक में आया वो खिल गया। கர்த்தருடைய பெட்டி ஓபேதேதோமுடைய வீட்டுக்கு வந்தபோது, जब वाचा का संदूक ओबेदेदोम के घर पर आई, ஓ தாரத்திரியம் பிடித்திருந்த ஓபேதேதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது। दरिद्र में पड़ा हुआ उसका घर परमेश्वर ने आशीष ले आया। இன்றைக்கு நீ துளிர்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? आज तेरे को खिलने का इच्छा नहीं है क्या? உன் உயிர் திரும்ப வர வேண்டும் என்ற ஆசை இல்லையா? मरा हुआ जीवन फिर से मिलने का इच्छा नहीं है क्या? ஹalleluya, हालेलुया। என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, कहो मुझे जिलाइए प्रभु, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, मुझे जिलाइए நான் परमेश्वर, ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து இருக்கிற ஆண்டவரே, मेरा आत्मिक जीवन मरा हुआ है, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, मुझे जिलाइए என் परमेश्वर, சபையை உயிர்ப்பியும் मेरे ஆண்டவரே। कलीसिया को जिलाइए அன்றைக்கு प्रभु। ஆதியில பற்றி எரிந்த அக்கினி இங்க பற்றி எரிய போகிறது। अंतिम दिनों का अभिषेक यहाँ पर भी उंडेलने दो அன்றைக்கு प्रभु। இந்த சபைக்குள்ள விழுந்த அக்கினி கனல் இன்றைக்கு இந்த இரவுல இந்த இடத்துல விழப்போகிறது। अंतिम दिनों जिस प्रकार आग उंडेलता था वही आग यहाँ पर उतरने दो। பல வருடங்களுக்கு முன்னே அப்படியே ரப்பர் பந்து துள்றது போல துள்ளி குதித்தவர்கள் இதுக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா? மீண்டும் அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியா வந்திருக்கிறது। कई सालों के पहले एक रबर की तरह जो उछल कूदते थे वो अभिषेक आज तुम्हें सामर्थ से भरने आया है। சபையை கர்த்தர் அக்கினியா எழுப்ப போகிறார்। कलीसिया को प्रभु आग के समान जलाने वाला है। மடங்கி படுத்துக் கொள்வதற்கு அல்ல, ऐसे ही हाथ पैर बांध के सोने के लिए नहीं। அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு கவச உடை தேவையில்லை, अभिषेक पाए हुए लोगों को कुछ बोलने की जरूरत नहीं। அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு தெய்வ பிள்ளைகளே ஓ துப்பாக்கி தேவையில்லை, अभिषेक पाए हुए बच्चों के लिए कोई बंदूक की जरूरत नहीं। அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு பட்டயம் தேவையில்லை, अभिषेक पाए हुए बच्चों के लिए कोई तलवार की जरूरत नहीं। அபிஷேகம் தேவைப்பட்ட தேவ பிள்ளைக்கு குறி தவறாத ஜெபம் மட்டும் போதும்। अभिषेक पाया हुआ बच्चे को रितसर प्रार्थना की जरूरत है। தாவீதுடைய ஜெபமும் தெய்வ பிள்ளை அபிஷேகமும் இருந்தபோது जब दाऊद के जीवन में प्रार्थना और अभिषेक रितसर था, எதிர்த்து நின்ற கோலியாத்தை ஒரே நிமிஷத்தில் அவன் கீழே வீழ்த்தினான்। विरोध खड़ा हुआ गोलियत को एक ही पल में गिरा दिया। உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உயிர் இருக்குமானால், आपके और मेरे अंदर जीवन है तो செத்து போன கோலியாத் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது। मरा हुआ गोलियत कुछ नहीं कर सकेगा। ஏன் தெரியுமா? क्योंकि உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, आपका अंदर रखा हुआ अभिषेक साधारण नहीं, சத்துருவை தோற்கடிக்க கூடிய அபிஷேகம், शत्रु को नाश करने वाला अभिषेक, சத்துருவை வெட்கப்படுத்தக்கூடிய शत्रु அபிஷேகம்। को लज्जित करने वाला अभिषेक। சத்துரு நமக்கு எதிராக எழும்ப முடியாது, शत्रु हमारे विरुद्ध उठेगा भी नहीं, ஏனென்றால் நம்ம பெற்ற அபிஷேகம் சாதாரணப்பட்டது அல்ல। क्योंकि हमने पाया हुआ अभिषेक साधारण नहीं है। அபிஷேகம் பெற்றவனுக்கு குறி தவறாது, अभिषेक पाया हुआ व्यक्ति का कभी निशाना चुकेगा नहीं, ஜெபிக்கிறவனுக்கு குறி தவறாது। प्रार्थना करने वाले का निशाना चुकेगा नहीं। இந்த குறி தவறுதுன்னு சொன்னா अगर निशाना चुक रहा है நம்ம அபிஷேகத்தை பரிசோதிக்கணும், यानी अभिषेक को परखना है, நம்ம ஜெப ஜீவிதத்தை பரிசோதிக்கணும்। प्रार्थना जीवन को परखना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। தாவீது உயிரோட போகும்போதுதான் दाऊद जब जा रहा था, நீ என்னிடத்துல தடியோட வருவதற்கு என்ன நான் நாயா என்று கேட்டுட்டு तू मेरे साथ लाठी लेकर आ रहा है क्या मैं कुत्ता हूँ? பெலிஸ்தியன் கொக்கரிக்கிறான்। ऐसे फिलिस्ती हंसने लगा இன்னும் சில நிமிஷத்துக்குள்ள உன் தலையை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்றான்। और थोड़े दिन में आकाश की पक्षियों के लिए तेरा सर काट के दे दूंगा। ஆனா தாவீது ஒன்னு சொல்றான், लेकिन दाऊद एक बात कहता है, எப்பா ए बेटा, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாய் ராணுவங்களுடைய உதவியோடு நான் வர்றேன்। तू जिसकी निंदा कर रहा है उस सैनिकों का वीर परमेश्वर के नाम से मैं आ रहा हूँ। எனக்கு பட்டயம் வேண்டாம், मुझे कोई हथियार की जरूरत नहीं, எனக்கு ஒண்ணு இருக்கு, मेरे अंदर एक है, அது விலையேற பெற்றது, वो बहुत बहुमूल्य है, அது சாதாரண விலை கொடுத்ததல்ல, वो साधारण कीमती नहीं है, சாதா விலை கொடுத்துங்க ஒண்ணும் வாங்க முடியாது, साधारण तुम कीमत देख के नहीं ले सकते, அது விலையேற பெற்றது। वो बहुमूल्य है। இந்த இடத்தை அசைக்க இங்க இருக்கிற இவ்வளவு பேரும் போதையா
ये जगह को हिलाने के लिए इतने जन काफी है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அன்னைக்கு இருந்த ஆவிக்குரிய அனுபவம் சபைக்குள்ள பெருகுமானால் उस दिन जैसा आत्मिक में बढ़ते थे वो बढ़ते रहता है, तो சகல தடைகளையும் கர்த்தர் உடைத்து रुकावटों को दूर कर कर இந்த ஊழியத்தை இங்க மட்டுமல்ல கட்டி எழுப்புற கிளை ஊழியங்களை கர்த்தர் இன்னும் அநேக எழுப்புவார். परमेश्वर केवल यहाँ पर नहीं और शाखा कलीसिया को प्रभु खड़ा करेगा। அன்னைக்கும் வேலை இருந்தது, उस दिन भी काम था, அன்னைக்கும் நெருக்கடி இருந்தது, उस दिन भी दबाव था, அன்னைக்கும் கஷ்டத்தை இருந்தது. उस दिन भी तकलीफ था। கஷ்டம் போனோம்னா நம்ம ஒண்ணி பறந்து பரலோகத்துக்கு போகணும், இல்லாட்டா நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு நடக்கணும். तकलीफ जाते ही एक कुछ तो एक बदलाव होना चाहिए। அன்னைக்கு தான் கஷ்டம் தீரும். उस दिन तो तकलीफ எல்லா था। வாழ்க்கையில இன்னைக்கும் கஷ்டம் இருக்கும். हमेशा जिंदगी में तकलीफ रहेगा, ஒண்ணு மட்டும் புரிந்துருங்க, लेकिन एक बात है, ஆதியில் கொண்டிருந்த தெய்வீக அன்பை விட்டாய், உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. प्राचीन काल में जो प्रेम तू तेरे अंदर है वो तुमने छोड़ दिया, ये एक कमी है। ஹல்லேலூயா हालेलुया। இதை திரும்ப திரும்ப ஆவியானவர் உச்சரிக்கிறார். फिर से पवित्र आत्मा याद दिला रहा है, உயிர் பெறுங்க. जिलाइए। கடைசியா சொல்லி நான் முடிக்க போறேன். अंतिम बात कहकर मैं समाप्त करता हूं। முதல் வாசித்த வசனம் पहला हमने वचन पढ़ा, ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 இருந்து 25 26 வாசித்தோம். उत्पत्ति 4 का 24 से 25 तक हमने पढ़ा। இங்கே यहाँ पर ஆபேலுக்கு பதிலாக आबेल के बदले ஆபேலை போல ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். हाबिल की तरह परमेश्वर ने एक वंश को दिया। ஒருவேளை உன் கற்பம் செத்து போயிருக்கலாம், हो सकता है तेरा गर्भ का फल मर गया, இனி உன் கற்பத்திலே எப்படி பிள்ளை பிறக்குமோன்னு நினைக்கலாம். तू सोच रही है कि अभी मेरा गर्भ में फल कैसा आएगा। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ऐसे परिस्थिति में भी உங்களுக்கு अற்புதம் செய்யக்கூடிய ஒரு கர்த்தர் நம்முடைய மத்தியில உண்டு. तेरे लिए अद्भुत करने वाला एक परमेश्वर हमारे बीच में है। இங்க இழப்பின் மத்தியில इस खोया हुआ स्थान में ஆபேலுக்கு பதிலாக இனி ஒரு ஆபேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हाबिल के बदले में परमेश्वर ने एक हाबिल को दिया है। இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், आज मैं तुमसे कहता हूँ, சத்துருக்கள் உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுடைய கிருபையை எடுத்து போட்டிருக்கலாம். शत्रु ने तुम्हारे अभिषेक और अनुग्रह को खींच लिया है, அதுக்கு பதிலாக இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். उसके बदले परमेश्वर 2 गुना अभिषेक तुम्हें प्रभु लौटाने वाला है। சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், भजन संगीता का 25वां अध्याय का 5वां वचन, 23:5 பார்க்கும்போது சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். यहाँ पर लिखा गया है कि शत्रुओं के सामने एक मेल बिछाएगा और अपने सिर को एक तेल से उंडेलेगा। சங்கீதம் 45:7 வாசிக்கும் போது உன் தோழரை பார்க்கலும் என் தலையில் மேலே ஆனந்த தைல அபிஷேகத்தினால் என்னை நிரப்புகிறீர். तो अपने शत्रुओं से भी बढ़कर मेरे सिरहाना को ऊंचा कर कर आनंद का मुकुटा पहनाकर मुझे आनंदित कराएगा। ஹல்லேலூயா हालेलुया। 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சகோதரர்கள் மத்தியிலே என்னை அபிஷேகத்தினால் நிரப்பினீர். मेरे भाइयों के बीच में तूने मुझे अभिषेक से भर दिया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நல்லா புரியுங்க தெய்வ பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, சத்துருக்கள் மத்தியில நம்மை அபிஷேகித்த ஆண்டவர் शत्रुओं के बीच में मुझे अभिषेक किया प्रभु, மரித்து போயிருந்த நம்மை, मरा हुआ हमें, காணாமல் போயிருந்த நம்மை, जो हम बेकार घूम गए थे, செத்து போன ஆபேலுக்கு பதிலாக இனி ஒரு ஆபேலை கொடுத்த ஆண்டவர் मरा हुआ आबेल के बदले में परमेश्वर ने एक आबेल को दिलाया। இன்றைக்கு செத்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியா நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். आज मरा हुआ परमेश्वर हमारे जीवन को जिलाने के लिए अपवित्र आत्मा हमारे बीच में आए என் हैं। கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவிக்கிற கர்த்தர், मेरे आंखों को आंसुओं को मेरे पैरों को ठोकर खाने से बचाने वाला परमेश्वर। எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? हम सब ऐसे ही खड़े हो जाएंगे, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க कुछ போகிறோம். पल के लिए हम परमेश्वर की आराधना कर யாரும் लेंगे। மௌனமாய் இருக்க வேண்டும். कोई यहाँ पर शांत खड़ा नहीं रहेगा। என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, कहो कि प्रभु मुझे जिलाइए, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மடிந்து போயிருக்கிறேன். मेरा आत्मिक जीवन में मैं मरा हुआ हूँ, என்னை உயிர்ப்பியும் मुझे ஆண்டவரே. जिलाइए परमेश्वर। எல்லாம் வாயை திறங்க. सब मुंह खोल कर बोलेंगे। கர்த்தர் இன்றைக்கு இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறார். आज के दिन आपने जो भी खोया प्रभु से लौटाने आया है। இழந்து போனது திரும்ப வரும். आपने जो खोया है प्रभु लौटाएगा। முதல் சொன்னவங்க ஆரோக்கியம் திரும்ப வரும். आपका आरोग्यता खोया प्रभु लौटाएगा। இரண்டாவதாக உங்க உயர்வு திரும்ப வரும். आपकी उन्नति को प्रभु लौटाएगा। எல்லாம் வாய்களை திறங்க. मुंह खोल के प्रार्थना करो। எல்லாம் வாய்களை திறங்க. सब मुंह खोलो। ஒரு சில நிமிஷம் மட்டும் தான் ஜெபிக்க போகிறோம். केवल कुछ पल हम प्रभु से प्रार्थना करने वाले हैं। ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை நடத்தினார் அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
அக்கினி 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 பெற்றுக்கொள்ளுங்க 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 எல்லார் மேல எல்லார் மேல எல்லார் மேல எல்லார் மேல எல்லார் மேல ஔடாரவலவ ஷபரவ துரவலவலவலவ ஔடாரவலவ நிலவலவலவலவ ஷபரவலவலவ தீபான பௌதுரி விலவலவலவ உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் ஜனரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் 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 நம்ம சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் 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 தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் 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 சகோதரி பெற்றுக்கொள் 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 ஓ ரீபாலவ தூரபாலவலவ உன் தலைமையில அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது பெற்றுக்கொள் 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 பாவ 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 ஓ ரா பா 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 ஓ டா ரா தா ரா 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 பா 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 ஓ டா ரா பா 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 தம்பி உன் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது ஓ அளவில்லாத கிருபை உன் மேல வெளிப்படுகிறது 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 கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் ஒரு புதிய கிருபையை உனக்குள்ள வைக்கிறாரு ஒரு புதிய அபிஷேகத்தை உனக்குள்ள வைக்கிறாரு பாவ 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 ஓடா ரா பா 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 ஓடா சிஸ்டர் உங்க மேல அக்கினி விழுது அக்கினி விழுது அக்கினி விழுது உன் தலை மேல அக்கினி விழுது ஓடா ரா பா ரா 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 பா பா ஓடா ரா பா 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 உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் தங்கச்சி உன் தலை மேல தேவ அக்கினி விழுது இடங்கொடு இடங்கொடு இப்ப அக்கினி உன் தலை மேல தான் விழுது உன் தலை மேல தான் விழுது அக்கினி 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 ஓ பாவ 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 ஓ டா ரா பா லா பா ரா தா நா ரா லா ரா தா நா ரா லா பா 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 ஓ ரா தா நா ரா கா தா நா ரா கா பா 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 நீ பா லா பா ரா தா நா ரா லா ரா பா 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 ஓ டா ரா பா லா பா ரா தா நா ரா லா ரா பா 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 பாவ 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 இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுங்க இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாரு இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுங்க இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாரு இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாரு பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இழந்து போனதை கர்த்தர் கொடுக்கிறாரு கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க Praise the Lord. Glory, ध्यान दीजिए ध्यान दीजिए Glory Jesus Glory Jesus Glory Jesus अनेகர கர்த்தர் कई लोगों को உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார் प्रभु जिला रहा है நேரம் போய் கொண்டிருப்பதனால இப்போது முடிக்கிறேன் समय बीत रहा है इसलिए मैं समाप्त कर रहा हूँ ஆம் பாஸ் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி आज आपने जो वचन सुना है என் வாழ்க்கையில ஆரோக்கியமே இல்லாம இருந்தது जो जो आपने खो गए थे கர்த்தர் இந்த கூட்டத்து மூலம் என்னை ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறார் परमेश्वर ने मुझे जिलाया है நான் फेसबुकக்கும் मैं फेसबुक के लिए इंस्टाग्रामக்கும் इंस्टाग्राम के लिए வாட்ஸ்அப்புக்கும் व्हाट्सएप के लिए அடிமைப்பட்டு கிடந்தேன் मैं एक दासीत्व में था இன்றைக்கு எனக்கு நீ அந்த நாற்றம் வீசுகிற அனுபவம் வேண்டாம் आज मुझे सड़ा हुआ जिंदगी नहीं जीना है என்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும் मुझे प्रभु जिलाना है நான் கர்த்தருக்காய் வாழ்றேன்னு சொல்றவங்க மட்டும் जो कहता है कि मैं केवल परमेश्वर के लिए जीऊंगा உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க अपना दाहिने हाथ को उठाइए நல்லா தூக்கி பிடிங்க अच्छा सीधा उठाइए நீங்க எடுக்கிற தீர்மானம் கர்த்தர் கையில क्योंकि आज जो आप निर्णय ले रहे हो परमेश्वर के सामने ले रहे हो நிச்சயமாகவே நாளை பகல் உங்களை விசேஷமாய் கர்த்தர் மாற்ற போகிறார் निश्चय कल सुबह के प्रार्थना में प्रभु आपको और विशेषित बनाने वाला है கரம் தூக்கின எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன் जिन्होंने भी हाथ उठाए मैं भविष्यवाणी करता हूं நீங்க எல்லாம் அக்கினியா மாற போறீங்க आप अग्नि बनने वाले हो கர்த்தர் உங்களை அக்கினியா உயர்த்த போகிறார் परमेश्वर अग्नि समान उठाएगा நீங்க தேசத்துல கனி கொடுக்க போறீங்க तुम उस देश में फलवंत होगे கர்த்தர் உங்களை மேல மேல எழுப்ப போகிறார் और उन्नति में आओगे மேல மேல எழுப்ப போகிறார் ऊपर ऊपर आओगे உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கர்த்தர் தர போகிறார் तुम्हारे जीवन में
மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை கர்த்தர் உங்க வியாதியை உங்களை விட்டு விலக்கி प्रभु இருக்கிறார் बीमारी को दूर कर रहा है உங்க பக்கத்துள்ளவர்களையும் அழைத்து வாருங்க बगल वालों को नहीं உங்க பக்கத்துள்ளவங்களையும் அழைத்து வாங்க आपके बगल वालों को भी लेकर आओ கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அற்புதம் செய்வார் और अद्भुत काम करने वाला है இந்த கூட்டங்கள் மூலம் மிகுந்த நன்மையை நீங்க கண்டுகொள்ள போறீங்க इस मंडली के जरिए आप कहीं गुना भलाइयों को पाने वाले हो கர்த்தர் உங்களை உயர்த்த போறார் प्रभु आपको उन्नति करने वाला है நாளை பகல் கூட்டம் நாளை இரவு கூட்டங்கள் कल का सुबह की आराधना और शाम की आराधना அதிகமா வாலிப தம்பிமார் வாலிப தங்கச்சிமார் கொஞ்சம் கவனமா வாருங்க உங்களை எல்லாம் கர்த்தர் அபிஷேகிக்க போறார் जवान भाई बहन जरूर आना क्योंकि परमेश्वर आपको अभिषेक करने वाला है புதிய கிருபை எல்லாம் கர்த்தர் உங்களை நிரப்ப போறார் आपको एक नया अनुग्रह देने वाला है இந்த தேசத்துல ஒரு இளைய தலைமுறைகளை அக்கினியா கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார் इस देश में परमेश्वर एक नौजवानों को प्रभु खड़ा करने वाला है இந்த நாட்கள் கர்த்தர் அதை செய்ய போகிறார் इन दिनों में प्रभु कार्य करने वाला है வாலிபர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார் जवानों को प्रभु जिलाने वाला है உயிர்ப்பிக்க போகிறார் जिलाने वाला है உயிர்ப்பிக்க போகிறார் जिलाने वाला है உயிர்ப்பிக்க போகிறார் जिलाने वाला है சத்துரு தடுக்க முடியாது शत्रु रोक नहीं सकता ரகத்துனா ரகந்துனா ராபா ஓடரா பாபா 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 ஜெபிப்போம் எல்லாம் முழங்கால் போடுவோம் सब घुटने में आएंगे हम प्रार्थना करेंगे நல்ல பிதாவே கிருபை நிறைந்த தகப்பனே अच्छा पिता अनुग्रह रूपी परमेश्वर இந்த 2025 ஆண்டு இந்த 7வது மாதம் इस 2025 के इस 7वें महीने में இந்த 4ஆம் தேதி இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் इस 4 तारीख के इस शाम के समय के लिए धन्यवाद प्रभु இந்த கூட்டத்தை கர்த்தர் அநாதி தீர்மானத்தின்படி இந்த இரவில் இந்த இடத்துல வைக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் आपके प्राचीन काल के निर्णय के अनुसार इस शाम की मंडली को आपने आज यहाँ पर आयोजन किया इसलिए धन्यवाद இந்த இரவிலையும் வியாதியோடு வந்த பிள்ளைகளை நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம் इस शाम के समय जो भी बीमारी आए थे उन्हें आपने चंगाई दिया धन्यवाद உம்முடைய ஜனத்தை நீர் உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம் अपनी प्रजा को आपने जिलाया इसलिए धन्यवाद ஆண்டவரே நாளை இதிலும் மேலான காரியத்தை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் कल के दिन इससे भी बड़े बड़े कामों को करने वाले इसलिए धन्यवाद பிள்ளைகள் வீடுகளுக்கு சொல்லும்போது உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக बच्चे जैसे घर के और लौट रहे परमेश्वर का अनुग्रह उनके साथ रहने दो நாளை நேரத்தோடு கடந்து வர உதவி செய்யும் कल जल्दी समय से आने के लिए सहायता कीजिए நேரத்துல ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் यहाँ सेवा करने वाले सेवकों को प्रभु आशीष कीजिए பலப்படுத்தும் ஆண்டவர் बलवंत कीजिए எங்க சபைக்கு வருவதற்கு நல்ல ஒரு வழி எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாரும் ஆண்டவர் हमारी कलीसिया में आने के लिए प्रभु एक अच्छा रास्ता दिलाइए உங்களை நாங்க अनेक நாட்கள் உங்களிடத்துல விண்ணப்பம் பண்ணி இருக்கோம் कई सालों से विनती कर रहे प्रभु இதிலும் மேலான காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே आपने तो कहा था इससे भी मैं बढ़कर काम करूंगा அதனால பல நேரத்துல நாங்கள் சோர்ந்து போகிறது உண்டு ஆண்டவரே लेकिन कई बार हम निराश हो जाते हैं எங்களுடைய சோர்வுகளை மாற்றி हमारे निराशा को दूर कर சீக்கிரத்துல கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும் जल्दी अद्भुत काम करने के लिए हम प्रार्थना करते हैं சரீர சுகங்கள் பலங்களை தருவீராக शरीर में अच्छा चंगाई और आरोग्यता दीजिए வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதி आए हुए छोटे बड़े सबों को आशीष कीजिए உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் आपके आगमन के लिए तैयार कीजिए டிரான்ஸ்லேஷன் பண்ண தம்முடைய மலை பலப்படுத்தினதுக்கு ஸ்தோத்திரம் अनुवाद किए हुए बहन को बलवंत किए इसलिए धन्यवाद ஊழிய செய்யற பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. सेवा करने वाले हर एक को प्रभु और बलवंत कीजिए இன்னும் திடப்படுத்தும் ஆண்டவரே. और धैर्य दिलाइए இன்னும் திடப்படுத்தும் और ஆண்டவரே. उन्हें हिम्मत बांधिए இன்னும் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. आप उन्हें बलवंत कीजिए சரீரத்துக்கு प्रभु। நல்ல சுகத்தை கொடுப்பீராக शरीर में अच्छा चंगाई நல்ல दीजिए சுகத்தை கொடுப்பீராக अच्छी चंगाई दीजिए இன்னும் வல்லமையா பயன்படுத்துவீராக और सामर्थ्य रूप से इस्तेमाल कीजिए இன்னும் உங்களுடைய வார்த்தைகள் अनेகரை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. और आपका शब्द कई लोगों को जिलाने दो அப்படி கர்த்தர் கிரியை செய்யும். ऐसे ही आप क्रिया कीजिए அடியேன் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறேன். हम अपने आप को नम्र करके समर्पण करते हैं இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता ஆமென். என் ஆத்துமாவே नामते स्तोत्री एन आत्मावे कतरे स्तोत्री कत्तर से सगल बगारले मरवा दे आमीन। हमारा पिता परमेश्वर का प्रेम और प्रभु यीशु मसीह का अनुग्रह पवित्र आत्मा की करुणा में सहभागिता आज सदा